நெல்லை பாபநாசத்தில் நடைபெற்ற இறையியல் வகுப்பில் 2வது பாடமாக கண்மம் எனும் தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் ஆற்றிய உரை இது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு உயிருக்கும் இறை மூலத்திற்கும் உள்ள உறவு உணரப்படுவதற்கு சிந்தனை வளர்ச்சி வேண்டும் என்பதுதான் நம்முடைய முந்தைய பாடம். சிந்தனை வளர்ச்சியில்தான் மூலத்தை ஒரு உயிர் உணர்கிறது என்பது. இங்கு நாம் ஒரு உயிர் என்று குறிப்பிடுவது நம்முடைய புரிதலுக்காக. ஏற்கனவே குறிப்பிட்டபடி சிவமே உயிர், பல உயிர்கள் இல்லை, இருப்பது சிவம், அந்த சிவமே உயிர். அந்த உயிரின் வெளிப்பாடுகள் வெவ்வேறு உயிரின கூட்டமாகவும் தனி இயல்புகள் அடையாளங்கள் கொண்டவையாகவும் உள்ளன. இவற்றின் படிநிலை வளர்ச்சியில் உடல் வளர்ச்சியும் நிகழ்கிறது. அந்த உடல் வளர்ச்சிக்கு அடிப்படையாக சிந்தனை வளர்ச்சி இருக்கிறது. சிந்தனை வளர்ச்சியின் உச்சநிலைதான் மனித பிறவி. மனித பிறவிதான் இறுதி. அது சிந்தனை வளர்ச்சியில் உச்சம். அந்நிலையை எட்டுதல் இறை என்ற மூலத்தை எட்டுதல் தான். இரண்டும் ஒன்று. சிந்தனை வளர்ச்சி ஒரு உச்சத்தை எட்டிவிட்டால் அது மூலத்தை எட்டிவிடும், மூலத்தை உணர்ந்துவிடும். சிந்தனை வளர்ச்சி மேம்பட்ட நிலை என்றால் அது இறையை பற்றிய புரிதல்களை கொண்டிருக்கும். சிந்தனை வளர்ச்சியில் குறைபாடு இருந்தால் அது தன்னுடைய தேவைகள் மற்றும் நினைவுகளிலேயே இருக்கும். இதுதான் 3 நிலைகள். இதை பற்றி தான் நாம் நேற்று முந்தைய பாடத்தில் விளக்கினோம். இறையியல் என்ற கருத்து இறை என்ற மூலம் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, அந்த வெளிப்பாடுகளின் படிநிலைகள் எவ்வாறானவை, அப்படிநிலைகளின் வழியே உயிரினம் எவ்வாறு அமைகிறது, அந்த உயிரினங்களில் எவ்வளவு படிநிலைகள் உள்ளன என்பவற்றையெல்லாம் விளக்குவதற்கான கருத்து. அதுதான் இறையியல். நம்முடைய மூல நூல் மூலம் அல்லது உணர்வு என்பது என்ன என்பதை விளக்குகிறது. அதற்கு பிறகு இயற்றப்பட்ட ஊழி நூல் மூலத்திலிருந்து ஓர்மை, சீர்மை ஆகியனவெல்லாம் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்று விளக்குகிறது. அதன் பிறகு இயற்றப்பட்ட வடிவு நூல் வடிவங்களுக்கெல்லாம் மூலமாகவும் அதற்கு அடுத்த ஆதியாகவும் இருக்கும் சில நிலைகளை பற்றி விளக்குகின்றது. குறிப்பாக வடிவு நூல் அணு கொள்கைகளை முன்வைக்கிறது. அணு என்றால் என்ன, அணுவின் உள்ளே நிகழ்வன யாவை, அந்த அணுக்களின் கூட்டு அல்லது சேர்க்கை எவ்வாறு உள்ளது, அணுக்களின் சேர்க்கை வழியாக எப்படி ஆகாயம் முதலான பூதங்கள் அமைகின்றன என்பவற்றையெல்லாம் வடிவு நூல் கூறுகிறது. இப்பொழுது வெளிவர இருக்கும், நாம் இப்பொழுது ஏற்றிருக்கும் பதிவு செய்திருக்கும் எண்ணூல் அணுக்களுக்கெல்லாம் முந்தைய நிலையை பற்றிய நூல். அணுக்கள் மிகவும் பிந்தையவை. அணுக்களுக்கெல்லாம் முந்தைய நிலை என்பதை விட மூலமாகிய உணர்வு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதுதான் எண்ணூலுடைய கருத்தே. மூலத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறது, எப்படி வெளிப்படுகிறது, அதில் எண் என்ற கருத்து என்ன, எண் என்றால் என்ன என்பதை பதிவு செய்து அதன் பிறகு அணு எப்படி அமைகிறது, வடிவு நூல் அணுக்கள் எவ்வாறானவை, அணுக்களின் சேர்க்கை எவ்வித விளைவுகளை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றியது. ஆனால் எண்ணூல் எப்படி என்ன கூறுகிறது என்றால், ஒரு அணு எப்படி அமைகிறது, அணு எப்படி உருவாகிறது என்பதை பற்றி உள்ளது. அணுக்கு முந்தைய நிலை என்ன, முந்தைய நிலை என்பதை விட பல நிலைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் படிநிலைகளாக பதிவு செய்திருப்பது எண்ணூல். இந்த நூல்களை எல்லாம் இங்கு நாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், தனித்தனியாக இந்த நூல்களை எல்லாம் பார்த்தால் அல்லது படித்தால் ஏதோ ஒரு அறிவியல் கருத்து போலவும் அல்லது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை போலவும்
இருக்கும். ஊழி நூல் என்று தனியே எடுத்துக்கொண்டால், ஊழி நூலில் வடிவ அமைவு, வடிவியல் கருத்துகள் ஏராளமாக உள்ளன. மூல வடிவம் என்பது என்ன, அந்த மூல வடிவம் எத்தனை படிநிலைகளாக உருவங்களை அமைக்கிறது என்ற கருத்துகள் உள்ளன. புவியில் உயிரினங்களின் தோற்றம் எவ்வாறு இருந்தது, படிநிலை வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, புவியில் ஏற்பட்ட ஊழிகள் எவ்வாறானவை. ஒரு காலக்கணக்கில் கூற வேண்டுமென்றால் ஏறத்தாழ ஒரு 600 அல்லது 700 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி எவ்வாறு இருந்தது, ஏன் அவ்வாறு இருந்தது என்ற கருத்துக்களை எல்லாம் ஊழி நூல் பதிவு செய்திருக்கிறது. மிக விளக்கமாகவே பதிவு செய்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தனித்தனியாக பார்த்தால் என்ன ஒருவருக்கு என்ன புரியும் என்றால், இது ஒரு பகுப்பாய்வு, ஐம்பூதங்களை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறது இதில் என்று அவர் புரிந்து கொள்வார். அல்லது இவை எல்லாமே உளறல்கள், இதையெல்லாம் மெய்ப்பிக்கவே இயலாது, இவையெல்லாம் நம்பிக்கைகள் என்று ஒரு சிலருக்கு அப்படி ஒரு கருத்து எழும். அவர்களை அவ்வாறான கருத்து உள்ளவர்களுக்கு நாம் எதுவும் சொல்வதற்கில்லை. ஆனால் இவற்றின் மீது பிடிப்பு கொண்டோர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கருத்துகள் தனித்தனியாக உள்வாங்கப்படும் போது அவை அறிதல்களாக இருக்கின்றன. முப்பொருள் கொள்கை ஒரு நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது. முப்பொருள் என்ற நூலில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள வாதம், பித்தம், கவம் ஆகிய மூன்றும் எவ்வாறான தன்மைகள் கொண்டவை, அவை எப்படி உடலை ஆக்குகின்றன, உடலில் ஏற்படும் சீர்கேடுகளுக்கு முப்பொருள் எவ்வாறு காரணமாக அமைகின்றது, அதை எப்படி சீர் செய்வது என்பது அந்த நூலில் உள்ள கருத்து. அதன் அடிப்படையில், அந்த முப்பொருள் கொள்கையின் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய உடல்நல கொள்கைகளை எல்லாம் வகுத்திருக்கிறோம் என்பதை நீங்களே அறிவீர்கள். அதன் அடிப்படையில் தான் உணவு பழக்கங்கள் இருக்கின்றன, அதன் அடிப்படையில் தான் மருந்து பழக்கங்கள், நடைமுறைகள் இருக்கின்றன. பத்தியங்களை எல்லாம் அதன் அடிப்படையில் தான் கூறுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழல் மாற்றத்தினால் என்ன உடல் சிக்கல் ஏற்படும் என்று சற்று முன்னரே உரைப்பதற்கு முப்பொருள் கொள்கை தான் அடிப்படை. இந்த முப்பொருள் கொள்கையை மட்டும் தனியே எடுத்து பார்த்தால் அது ஒரு அறிதல் அல்லது அது ஒரு அறிவு என்றுதான் புரியும். மரபு கட்டுமானமும் அவ்வாறே. ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் தான் மரபு கட்டுமான கொள்கையை நாம் விளக்குகிறோம். அதை தனியே பார்த்தால் அது ஒரு அறிவு என்றுதான் புரிந்து கொள்ள இயலும். ஆனால் இவை அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக எவராது உள்வாங்கிக் கொண்டால் அவர் இறை எனும் மூலத்தை தவிர வேறு எதையுமே அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இவற்றையெல்லாம் தனித்தனியே படித்தாலோ அல்லது பாடம் கேட்டு விளங்கி கொண்டாலோ அந்த ஒரு தனித்தன்மையான ஒரு அறிவு அவருக்கு புலப்படுகிறது. இவை அனைத்தையுமே ஒன்றாக, ஒரு தொகுப்பாக, ஒரு கோப்பாக யாராவது உள்வாங்கிக் கொண்டால் அதன் பிறகு அவருக்கு இறையை தவிர வேறு என்ன விளங்கும் அல்லது இறை தவிர வேறு எது இருக்கிறது என்று அவர் கருதுவார். இதுதான் இறையியல். இறையியல் எனப்படுவது எண்ணற்ற அறிவு களங்களின் தொகுப்பும் முழுமையும் ஆகும். அறிவு வேறு, இறையியல் வேறு என்பது பிழையான புரிதல். எவ்வளவு அறிவு நிலைகள் இருந்தாலும், அறிவு கோப்புகள் இருந்தாலும், அவை அனைத்தையும் எது உள்ளடக்கி இருக்கிறதோ அதுவே இறை. இறையியலை நீங்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் முன்வைக்கும் இறையியல் எனப்படுவது இதுதான். இறையியல் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை இப்பொழுதுதான் நாம் நடத்துகிறோம். இப்பொழுதுதான் இறையியல் என்றே பேசுகிறோம். இறையியல் என்றே இன்னும் எழுதக்கூட இல்லை.
ஆனால் இதற்கு முன்பு நாம் என்ன செய்தோம்? இதற்கு முன்பு இந்த மூலம் எவ்வாறு தன்னை விரித்துக் கொள்கிறது, அதன் படிநிலைகள் யாவை என்பவற்றையெல்லாம் உணர்ந்து அவற்றையெல்லாம் தனித்தனி பதிவுகளாக அல்லது நூல்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த பயணத்தில், இவ்வாறு உணரும் பயணத்தில் எனக்கு இந்த முழுமை விளங்கிக் கொண்டே இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இவை யாவுமே ஒரு முழுமையாக உள்ளன. ஒவ்வொரு படிநிலையாக நாம் உள்வாங்கிக் கொண்டே செல்கையில் மூலத்தை அன்றி வேறு எதை உணர்வது என்பதை நான் உணர்கிறேன். அதை நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். நீங்களும் இறையியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் முழுமையை விரும்ப வேண்டும். முழுமையாக யாவும் இறையே என்பது ஒரு பக்தி சொல் அல்ல. இது கோயில்களை நோக்கி உங்களை திருப்புவதற்கான ஒரு அழைப்பல்ல. யாவும் இறையே என்பது உண்மை. அதுவே எல்லா கூறுகளின், அறிவு துறைகளின் முழுமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறையியல் என்பது ஒரு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை என்ற கருத்து இங்கு நிலவுகிறது. அதற்கு காரணம், இறை என்ற மெய்மையை தனி மனித உணர்ச்சிகள், தேவைகள் ஆகியவற்றிற்கான வடிகாலாக மக்கள் பார்ப்பதுதான். வேறு எந்த தொடர்புமே இல்லை. ஒரு தனி மனித உணர்ச்சி, தனி மனித தேவை ஆகியவற்றுக்கான ஒரு வடிகால் என்ற அளவில்தான் இங்கு இறை கருத்துகள் பரப்பப்பட்டு உள்ளன. இது நம்முடைய மரபு அல்ல. நம்முடைய மரபு மூலம் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறது என்பதை தொடர்ந்து விளக்கிக் கொண்டே வந்துள்ள மரபு. இந்த விளக்கங்களில் தனி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும், தனி மனிதர்களுடைய உணர்ச்சிகளுக்கும், தேவைகளுக்கும் அவ்வளவு பெரிய இடம் இல்லை. அது அப்படி ஒரு பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. இறையியலின் ஆழத்திற்கு சென்றால்தான் ஒரு தனி மனிதராக நீங்கள் பொருட்படுத்தத்தக்கவரே அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படி செல்லாமல் உங்களையே ஒரு பெரிய கருத்தாகவும், உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய பொருளாகவும் கருதி கொண்டு இருக்கும் வரை இந்த முழுமை, அந்த முழுமையில் உள்ள நிறைவு உங்களுக்கு புலப்படாது. இதை நீங்கள் இரண்டு நிலைகளாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இறையின் வெளிப்பாடுகளின் ஒரு சிறு துளியில் உள்ள மீச்சிறு துளிதான் நான். ஆகவே நான் என்று எதை கருதுகிறேனோ அது இங்கு ஒரு பொருட்டே அல்ல. நான் என்று எதை நான் நம்புகிறேனோ அது இருந்தாலும் இல்லை என்றாலும் எல்லாமே இருக்கும். நான் இருப்பதனால் ஆவதும் எதுவுமில்லை, நான் இல்லாமையினால் ஆகாததும் எதுவும் இல்லை. இது ஒரு நிலை. இந்த நிலை தன்னைத்தானே மீச்சிறு துளியாக ஏற்றுக்கொள்ளுதல். இது உண்மைதான். நான் ஒரு மீச்சிறு துளி அல்லது நான் எதுவுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை என்பது ஒரு நிலை. இந்த நிலையின் மறுபகுதி என்னவென்றால், நான் என்பது எதுவோ அதுவே இந்த பேரண்டம் ஆகும். நான் மீச்சிறு துளி அல்லது ஒன்றுமே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒன்றுமே இல்லாதது எதுவோ அதுவே யாவுமாக இருக்கிறது. இது இரண்டாவது நிலை. இதுதான் நாம் பல உரைகளில் குறிப்பிட்ட ஒரு மறைமொழியின் விளக்கம். இது எனக்கு ஒரு சூழலில் உணர்த்தப்பட்டது.
பெரிதனின் சிறிதென்பேன் சிறிதனின் பெரிதென்பேன் என்பது இறைவன் எனக்கு உணர்த்திய மறைமொழி. அதாவது அந்த சூழல் என்னவென்றால், அது மிகவும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழல். ஒரு தொடர்ந்து உடல்நல சிக்கல்கள், உடல்நலங்களுக்கான பணி நான் செய்து கொண்டிருந்த போது, அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பணி அது. நானே வேண்டி பெற்ற அருள் அது. அப்படி வேண்டி பெற்ற அருள் வாரி வழங்கப்படும் பொழுது எனக்கு ஒரு அயற்சி ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விதமான சிக்கல்களிலேயே வாழ்க்கை கழிகிறது என்று ஒரு சில மாதங்களிலேயே அயற்சி வந்துவிட்டது. பல ஆண்டுகள் ஆகவில்லை, ஒரு சில நேருக்கு அப்படித்தான் இருக்கும். இது நிறைவு என்றால் அது அத்தோடு சரி, அவ்வளவுதான். அதன் பிறகு எனக்கு பெரிய பற்று இருக்காது. அடுத்தது என்ன என்று புறப்படுவேன். அப்படி புறப்பட இயலவில்லை இந்த உடல்நல சிக்கல்கள். ஏனென்றால் மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் நான் ஒருவேளை அவர்களை சந்திக்க செல்லவில்லை என்றால் இயங்குகிறார்கள், வருந்துகிறார்கள், தொடர்பு கொள்கிறார்கள். இப்படி இருந்த பொழுது எனக்கு அவர்களை சந்திப்பதற்கும் உடன்பாடு இல்லை, விலகுவதற்கும் வாய்ப்பில்லை. எனக்கு ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் அது மட்டும்தான் அப்பொழுது இருந்தது. அப்பொழுது நான் கட்டணம் வாங்கி கொண்டுதான் உடல்நல வழிகாட்டல் செய்து கொண்டிருந்தேன். அதை இந்த வகையிலும் தேவை என்ற அளவிலும் அதை என்னால் விட இயலாது. அவர்களுடைய இயக்கங்களையும் புறக்கணிக்க இயலவில்லை. என்னால் அந்த பணியை செய்யவும் இயலவில்லை. ஏனென்றால் எனக்கு அதில் ஒரு சலிப்பு, அயற்சி ஏற்பட்டுவிட்டது. இதை ஏன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும்? பொருளாதாரம் ஒன்றுதானே சிக்கல். நாம் தான் எப்பொழுதும் கையை கட்டி கொண்டு கிணற்றில் குதித்து பழகிவிட்டோமே. நிறுத்துவோம், ஏதேனும் ஒன்று நிகழும். இதற்காக, அதாவது ஒரு பொருள் தேவைக்காக என்று இதை செய்ய வேண்டாம். விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை என்று ஆகிவிட்டது. அது ஒரு பொருளுக்காக இதை செய்யக்கூடாது என்று கிட்டத்தட்ட நான் இது போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டேன். நடப்பது நடக்கட்டும், மீண்டும் போய் கோயிலில் படுத்து விடுவோம், ஏதாவது மன்றாடுவோம், வேறு வழிகாட்டு என்று கேட்போம் என்று இருந்து அப்படி நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். இது போதும் எனக்கு, இதற்கு மேல், இது நான் சொல்வது ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்று சொன்ன பொழுது, அப்படி நான் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது, இது ஏன் வேண்டாம், ஒரு உரையாடல் நிகழ்கிறது உணர்வில். இது ஏன் வேண்டாம் என்றால், நான் தெளிவாக இருக்கிறேன். இதற்கு மேலும் செய்வதற்கு எதுவும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது. அதை அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் ஏதோ இங்கு வந்தால் தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். எவ்வளவுதான் தெளிவுபடுத்துவது, எவ்வளவுதான் விளக்கம் சொல்வது, அயற்சியாக இருக்கிறது. எனக்கு இது வரவில்லை, எனக்கு இது ஒரு பொருட்டாக தெரியவில்லை, நான் வேறு ஏதாவது செய்கிறேன், இதைவிட பெரிதாக வேறு ஏதாவது செய்கிறேன் என்று வேண்டும் பொழுதுதான் பெரிதனின் சிறிதென்பேன் சிறிதனின் பெரிதென்பேன் என்று அவர் உணர்த்தினார். மயிலாடுதுறை ஆலயத்தில் அவர் உணர்த்தினார். அதன் பொருள் என்னவென்றால், நீ இதைவிட பெரிய பணி இருக்கிறது என்று எதையாவது கூறினால் அது எவ்வளவு சிறிய பணி என்று உனக்கு ஒரு நொடியில் காட்டுவேன். நீ இது சிறிய பணி என்று கூறினால் இது எவ்வளவு பெரிய பணி என்று உன் உடல் வழியாகவே அதை உனக்கு காட்டுவேன். உன் உடலில் ஒரு சிக்கலை நான் ஒரு நொடியில் ஏற்படுத்துவேன். அப்பொழுது உனக்கு அது எவ்வளவு பெரிது என்று உனக்கு புரியும் என்று உணர்த்தினார். அத்தோடு நான் அந்த கோரிக்கையை கைவிட்டேன். இது ஒரு உணர்ச்சியில் இருந்து எழுந்த கோரிக்கை, ஒரு உணர்ச்சியின் வழியாக நான் அடைந்த புரிதல். ஆனால் நான் அத்தோடு நான் எப்பொழுதும் சொல்வது போல, என்னை எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு உணர்ச்சி தான் உந்தித்தள்ளும். ஆனால் நான் அந்த உணர்ச்சியில் நிற்க மாட்டேன். என்றால் வாழ்க்கை முடங்கி போகும். அதை வைத்துக்கொண்டு பேரண்டத்தையும் பல பொருட்களையும் மனித சிந்தனை அளவுகளையும் நான் புரிந்து கொண்டே இருக்கிறேன். எது பெரிது, எது சிறிது, எதை பெரிதென்பது, எதை சிறிதென்பது. உனக்கு ஒன்று பெரிது என்றால் அது வேறொருவருக்கு சிறிது, உனக்கு சிறிது என்றால் வேறொருக்கு பெரிது. ஆக இங்கு பெரிதும் இல்லை, சிறிதும் இல்லை. இதுதான் இறையுடைய நிலை. இந்த 2 நிலைகள் இறைக்கு உண்டு. எல்லாமே பெரியவையா அல்லது எல்லாமே சிறியவையா என்ற கேள்விக்கு ஒற்றை விளக்கமோ விடையோ இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு நிலையில் நான்
ஒன்றுமே இல்லாதவன். அடுத்த நிலையில் ஒன்றுமே இல்லாத நான் தான் இந்த பேரண்டமாகவும் இருக்கிறேன். இந்த இரண்டையும் ஒரு முழுமையின் இரு கூறுகள் என்று பொருத்திக் கொண்டால் இறையியல் எளிதில் விளங்கும். ஒன்றுமே இல்லை என்பது சிவத்தின் பண்பு. இந்த ஒன்றுமே இல்லாத பண்பிலிருந்துதான் எல்லா வடிவங்களும் வெளிப்படுகின்றன என்பது சக்தியின் பண்பு. ஒரு தனி மனிதர் தன்னை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் முதல் நிலையில் தன்னுடைய எளிமை எது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு எளிமையானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோற்றத்தை வைத்து எளிமையை புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் எவ்வளவு எளிமையானவர். நீங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் இருப்பதாலும் ஏதும் இல்லை, இல்லை என்றாலும் ஏதும் இல்லை. இதுதான் எளிமை. அப்படியானால் எதற்கு இருக்க வேண்டும்? இருந்து ஆவது ஏதுமில்லை என்றால் ஏன் இருக்க வேண்டும்? இந்த இருத்தல் என்பது நீங்கள் இந்த உடலில் வாழ்வதை பற்றியதே அல்ல. இருத்தல் என்பது உங்களுடைய சிந்தனை அல்லது உங்களுடைய நுண்மை, உங்களுடைய ஆதிநிலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை குறிக்கிறது. உங்களுடைய இந்த பிறவியை பற்றியோ உடலை பற்றியோ அடையாளங்களை பற்றியோ கூறுவது இருத்தல் அல்ல. நீங்கள் இதற்கு முன்பும் இருந்திருக்கிறீர்கள், இப்பொழுது இருக்கிறீர்கள், இனியும் இருக்கப் போகிறீர்கள். இதை உங்களால் தவிர்க்க இயலாது. இதற்கு முன்பும் நீங்கள் இருந்திருக்கிறீர்களே, வேறு ஏதோ ஒரு வடிவில் இருந்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு பிறவியில் இருந்திருக்கிறீர்கள். உயிரினங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு நீங்கள் ஐம்பூதங்களில் ஏதோ ஒரு கூறாக இருந்திருக்கிறீர்கள். ஐம்பூதங்கள் பிறப்பதற்கு முன்பு நீங்கள் அணு என்ற நிலையில் இருந்திருக்கிறீர்கள். அணுக்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பு, வெளிப்படுவதற்கு முன்பு நீங்கள் எண்ணிலைகள் ஏதோ ஒன்றில் இருந்திருக்கிறீர்கள். அதாவது எண் எனும் கருத்தமைவாக. எண் எனும் கருத்தமைவு பிறந்த பிறகுதான் அணுக்களே பிறக்கின்றன. அந்த எண் எனும் கருத்தமைவிற்கு முன்பு நீங்கள் மூலத்தின் ஓர் அங்கமாக இருந்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சிவமாக இருந்திருக்கிறீர்கள். இதுதான் உண்மை, இதுதான் வழித்தடம். நான் இருந்து என்ன ஆகப் போகிறது என்று கேட்டால், உடலை பற்றிய கேள்வியாக அது இருந்தால் நீ இருந்து எதுவும் ஆகப் போவதில்லை என்று உடனே சொல்லிவிடலாம். உடலை பற்றிய கேள்வியாக இருந்தால் நான் இருந்தும் எதுவும் ஆகப் போவதில்லை, நீங்கள் இருந்தும் எதுவும் ஆகப் போவதில்லை. ஆனால் இருத்தல் என்ற கருத்து உடலை பற்றியதோ பற்றது அல்ல, அல்லது அது உடலை பற்றிய விளக்கங்களோடு நிற்பதும் அல்ல. அதுதானே இறையியல். தனி மனித வாழ்க்கையை பற்றிய உரையாடலாக இருந்தால், நீங்கள் இல்லை என்றால் உங்கள் குடும்பம் என்ன ஆகும், நீங்கள் இல்லை என்றால் இந்த செடிகளுக்கு யார் தண்ணீர் ஊற்றுவார், நீங்கள் இல்லை என்றால் யார் சில மனிதர்களுக்கு அரவணைப்பாக இருப்பார் என்றெல்லாம் பேசலாம். இறையியலில் உங்களுடைய இருத்தலை நீங்கள் தீர்மானிப்பதில்லை. நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள், இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த உடல் என்ற வடிவத்திலிருந்து புறப்பட்ட பிறகு நீங்கள் மீண்டும் மூலத்தை நோக்கி ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த ஏதோ ஒன்றாக இருந்து கொண்டே இருத்தல் இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆணவம். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றில் ஏதோ ஒன்றாக இருத்தல் ஆணவம். நான் என்ற ஒரு கருத்து
உங்களிடம் இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை ஒரு பின்னோக்கிய பயணத்திற்கு அழைத்து சென்றேன் அல்லவா? நீங்கள் இதற்கு முன்பு என்னவாகவெல்லாம் இருந்திருக்கிறீர்கள் என்று கூறினேன் அல்லவா? அந்த பயணத்தில் நீங்கள் எவையாகவெல்லாம் இருந்தீர்களோ அவை எல்லாமே நான் என்ற ஒரு கருத்து தானே. ஆகாயம் இருக்கிறது. இந்த ஆகாயத்தில் அணுக்களின் கூட்டமைவு இருக்கிறது. அணுக்களின் கூட்டமைவு தான் கூட்டமைவும் அணுக்களுக்கு இடையே உள்ள விளக்கமும் தான் ஆகாயம் என்பது நம்முடைய வடிவ நூலில் விளக்கப்பட்டுள்ளது. ஆகாயம் என்பது என்ன? ஆகாயம் என்பது ஒரு வடிவமற்ற வடிவம், ஒரு நிறைவடையாத ஒரு வடிவம், ஒரு வடிவ நிலை. அந்த வடிவ நிலையில் பொருட்கள் இருக்கின்றனவா? அது எந்த பொருட்களால் ஆனது? அது அணுக்களால் ஆனது. ஆகாயம் அணுக்களால் ஆனது. ஆகாயத்திற்கு பிறகு காற்று என்ற பூதம் வெளிப்படுகிறது, பிறக்கிறது. அணுக்களால் ஆன ஒரு பூதத்திலிருந்து காற்று அல்லது வளி என்ற ஒரு பூதம் பிறக்கிறது என்றால் இந்த மாற்றத்தில் என்ன நிகழ்கிறது? அணுக்களின் ஏதோ ஒரு கூட்டமைவு ஆகாயம் என்ற வடிவத்தை விட்டு விலகி வளி என்ற வடிவத்திற்கு மாற்றமடைகிறது. ஆகாயம்தான் காற்றாகிறது. ஆகாயத்திலிருந்து காற்று என்பது ஒரு மேலோட்டமான பார்வை. ஆகாயம்தான் காற்றாகிறது. ஆகாயத்திலும் அணுக்கூட்டு உண்டு, காற்றிலும் அணுக்கூட்டு உண்டு. காற்றுதான் வெப்பமாகிறது, வெப்பம்தான் நீராகிறது, நீர்தான் நிலமாகிறது, நிலம்தான் உயிரினங்களாகின்றது. இந்த வரிசையில் அணுக்கள் அப்படியே இருக்கின்றன. ஆகாயமும் அணுக்களால் ஆனது, மனித உடலும் அணுக்களால் ஆனது. இடையில் உள்ள எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனவை. ஒரு மனிதர் தன்னை மனித அடையாளத்தோடு நிறுத்திக் கொள்கிறார் என்றால் அவருடைய இருத்தல் அவருடைய இந்த உடலுக்கானது. மாறாக அதே மனிதர் தன்னுடைய சிந்தனையால் நான் எங்கிருந்து வந்தேன், நான் எவையாகவெல்லாம் இருந்தேன் என்று உணர தலைப்படுகிறார் என்றால் அவர் அணுக்களில் இருந்து வந்தார் என்று கூறலாமே. மிகவும் எளிதாக அது புலப்படுமே. அவர் அணுக்களில் இருந்து வந்தார். நீங்கள் ஒவ்வொருவருமே அணுக்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அணுக்களில் இருந்து வந்துவிட்டீர்கள் என்றால் இப்பொழுது அணுக்களில் இல்லை என்று பொருள் அல்ல. அதே அணுக்களால் தான் நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வடிவம் வேறு, உங்களுடைய இயல்புகள் வேறு, உங்களுடைய சிந்தனை வளர்ச்சி நிலை வேறு. ஆனால் எது உங்களுடைய ஆதி நிலை? நான் ஆகாயமாக இருந்தேன் என்பதுதானே ஆதி நிலை. இதுதான் இருத்தல் எனப்படுவது. இங்கு நான் ஆகாயமாக இருந்தேன் என்று நான் சொல்கிறேன். இது என்னுடைய ஆணவம். நான் ஆகாயமாக இருந்தேன். நான் அதற்கு முந்தைய நிலையில் அணுக்களாக இருந்தேன். நான் பரமாக இருந்தேன் அல்லது நான் பரத்தில் இருந்தேன். அதற்கு முன்பு நான் ஆற்றலாக இருந்தேன். அதற்கு முன்பு மூலத்திலிருந்து வெளிப்படும் எண் நிலைகளாக இருந்தேன், எண் இயல்புகளாக இருந்தேன் என்றெல்லாம் நான் என்னை புரிந்து கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு புரிதலிலும் நான் எதை முன்வைக்கிறேன்? நான் என்னவாகவெல்லாம் இருந்தேன் என்று நான் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி மட்டும்தான் புரிந்து கொள்ளவும் இயலும். இதுதான் ஆணவம். ஆணவம் என்பது தவறானதல்ல. நாம் இன்று புழங்கும் சொல் வேறு, மெய்யியலில் ஆணவம், இறையியலில் ஆணவம் என்ற சொல் வேறு. நான் என்ற கருத்து ஆணவம். இந்த நான் என்ற கருத்து இல்லாமல் இருத்தலே இல்லை. இருத்தல் என்பது என்ன? நான் இருக்கிறேன் என்பது தானே. நான் இருக்கிறேன், நான் இருந்தேன், நான் இருப்பேன். இதுதானே. நான் இல்லாமல் இருத்தல் இல்லை. நான் என்ற கருத்தே இல்லை என்ற நிலை எது என்றால் அதுதான் சிவநிலை. நான் என்ற கருத்தே இல்லை. யாவும் யாமே. அங்கு நான் இல்லை. அது சிவத்திற்கே உரித்தானது. அது சிவப்பண்பு. அது எந்த உயிரினத்திற்கும் வாய்ப்பதும் அல்ல. வாய்த்தால் வாழ்க்கையே இல்லை.
வாழ்க்கை எதற்கு? நான் இருக்கிறேன் என்பதற்காகத்தானே வாழ்க்கை. அதுதானே வாழ்க்கை. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 நிலைகளில் ஆணவம்தான் எல்லா வெளிப்பாடுகளுக்கும் மூலமானது. இதை எண்ணூலில் உள்ள கருத்தின்படி விளக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு மறைமொழியே உண்டு. யாவும் யாமெனும் உணர்வின் உள்ளும் தன்னிலை தனிநிலை ஆகுகவென்னும் அன்னை கூற்றே எண் என கொள்க என்பது அதில் அந்த நூலில் உள்ள ஒரு மறைமொழி. எண் என்றால் என்ன என்பதற்கான மறைமொழி. ஏற்கனவே எண் என்பதை பற்றி நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் அங்கு இருக்காது. ஏனென்றால் எனக்கு எண்ணை பற்றி எதுவும் தெரியாது. எண் என்ற கருத்தை பற்றிய உங்களுடைய அறிதல்கள் இங்கு வேண்டாம். எண் என்றால் என்ன? யாவும் யாமே, யாம் எனும் உணர்வின் உள்ளும். உணர்வில் யாவும் யாமே என்ற நிலைதான் இருக்கிறது. அங்கு நான் இல்லை, மரம் இல்லை, பாம்பு இல்லை, பறவை இல்லை, மனிதர் இல்லை, புவி இல்லை, ஐம்பூதங்கள் இல்லை, அணுக்கள் இல்லை, எதுவுமே இல்லை. யாவும் யாமே என்பது உணர்வு. இது வேறு அது வேறு என்று புரிந்து கொள்வதற்கே ஏதுமில்லை. யாவும் ஒன்றாக இருக்கின்றனவா என்றால் அந்த ஒன்றும் இல்லை. ஒன்று இருந்தால் தானே யாவும் ஒன்று. அதுவும் இல்லை. எண் என்ற கருத்தே இல்லை எனும்போது ஒன்று எப்படி இருக்கும்? ஒன்று என்பது ஒரு எண் இயல்பு தானே. அதுவும் இல்லை. ஓர்மை வேறு, இப்பொழுது நாம் குறிப்பிடுவது வேறு. ஓர்மை என்பது ஒன்று, யாவும் ஒன்றாக இருக்கின்றன என்பது ஓர்மை. இங்கு அதுவே இல்லை. யாவும் யாமே, யாமே அடையாளமே இல்லை, எதுவுமே இல்லை. இது சிவ பண்பு, இது சிவமிகு நிலை, இது உணர்வு. இதுதான் உணர்வு. இவ்வாறு யாவும் யாமே என்ற உணர்வின் உள்ளே தன்னிலை தனிநிலை ஆகுக எனும் அன்னை கூற்று. இதில் அன்னை ஆகிய சக்தி யாவும் யாமே என்பது போதாது, என்னுடைய நிலை தனிநிலை என்று ஆக வேண்டும் என்கிறாள் என்று அவள் கருதுகிறாள். அவள் என்று நாம் அழைப்பது புரிதலுக்காக. வடிவங்களை ஆக்குவது சக்தி என்பதனால் அதை பெண்மை என்கிறோம். யாவும் யாமே என்று இருக்கையில் தன்னிலை தனிநிலை ஆகுக என்ற அன்னையின் கூற்றுதான் எண் ஆகும். எண் எப்படி எண் என்ற கருத்து எப்படி பிறக்கிறது? யாவும் யாமே என்று இருந்தால் எண்ணே இல்லை. தன்னுடைய நிலை தனிநிலை ஆக வேண்டும் என்ற அன்னை கூற்று எழும்போது எண் என்ற கருத்து பிறக்கிறது. இங்கு இருக்கிறது ஆணவம். ஆணவம் அங்கு பிறக்கிறது. எப்பொழுது தன்னிலை தனிநிலை ஆகுக என்று அன்னை கூற்றினை வெளிப்படுத்துகிறாளோ அப்பொழுதே இருத்தல் தொடங்கிவிடுகிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று எண் நிலைகள் இருக்கின்றன. அந்த 8 நிலைகள் தான் எண். இதிலிருந்துதான் இந்த பேரண்டம் வெளிப்பட தொடங்குகிறது. அது ஒரு நெடும் பயணம். அந்த எண்ணுளில் இருப்பது கால கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மிக 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 நெடிய பயணம் அது. ஆனால் இதுதான் தொடக்கம். ஆணவம் என்ற கருத்து ஒரு மனிதர் தன்னை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு நம்புதலும் அந்த அடையாளத்தோடு தன்னை இருத்தி வைத்துக் கொள்வதும் பற்றியதல்ல. ஆணவம் என்ற கருத்து இறையியலில் மூலமாகிய உணர்வில் சிவப்பண்பிலிருந்து சக்தி தனிப்பிரிகையில் எழுவது. சிவம் சக்தி ஆகிய இரண்டும் பிரிக்க இயலா நிலையில் உள்ளதுதான் உணர்வு. அதில் சிவம் மிகுதி. ஏதும் இல்லை. யாவும் யாமே என்பது என்ன? ஏதும் இல்லை என்பதுதான் யாவும் யாமே. எல்லாம் இருக்கின்றன என்ற பொருளே அதற்கு இல்லை. ஏதும் இல்லை, எதுவுமே இல்லை.
எதுவுமே இல்லை என்பதை உங்களால் கற்பனை செய்ய இயலுமா? யாராலாவது கற்பனை செய்ய இயலுமா? எதுவுமே இல்லை என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் எதுவுமே இல்லை என்பதே இல்லை. எல்லாமே இருக்கின்றன, ஆனால் தனித்தன்மைகள் இல்லை. அதுதான் கருத்து. இது வேறு அது வேறு என்பதில்லை. யாவும் யாமே என்ற நிலை இருக்கிறது. அது தனித்தன்மைகள் அற்ற நிலை. தனித்தன்மைகள் அற்ற நிலையைத்தான் எதுவும் இல்லை என்கிறோம். ஏதும் இல்லை என்கிறோம். நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் இங்கு இல்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? பிறையாவும் இருக்கின்றன, நீங்கள் இல்லை என்பது ஒரு பொருள். அடுத்ததாக, நீங்கள் இல்லை என்றால் இங்கு எது இருக்கிறது அல்லது எது இல்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இருந்தால் தானே தெரியும். நீங்கள் இருக்கிறீர்கள், ஆகவே இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்கிறீர்கள். ஆக இருத்தல் எனப்படுவது யாவும் யாமே என்ற மூல நிலையிலிருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கும் தனித்தன்மைகள் அமைவது. அதுதான் ஆணவம் என்ற கருத்தாக அமைகிறது. இந்த ஆணவம் அமையத் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியிலும் இருந்து வாழ்ந்து அடுத்தடுத்த மாற்றங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு மனித பிறவியாக வந்திருக்கிறீர்கள். இந்த மனித பிறவியில் எது மூலம் என்பதை உணர்வது பிறவி கடன். பிறவிக்கென்று ஒரு பொருள் இருக்கிறது என்றால் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உணர்ந்து கொள்வதுதான். அதைத் தவிர வேறு எந்த கடனுமே பிறவிக்கு இல்லை. ஏனென்றால் இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் வாழ்கிறோம் என்று கருதுவீர்களே, ஆனால் அதை எல்லா உயிரினமுமே செய்கிறது. எல்லா உயிரினமுமே மனிதர்களை விட சிறப்பாகவே இருத்தலை தக்க வைத்துக் கொள்கின்றன. மனிதர்களுக்கென்று உள்ள சிறப்பு என்ன என்றால், நான் என்ற கருத்தின் ஆழத்தில் பயணித்து அடையாளங்களை எல்லாம் கடந்து சென்று யாவும் யாமே என்ற மூலத்திலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த உடலில் இருந்து பிரிந்தாலும் மீண்டும் மூலத்தை சென்று அடைவதற்கான பயணத்தில் இருப்போம். அதுவே நம்முடைய இருத்தல். நான் என்ற கருத்து இந்த உடலோடு மட்டும் பிணைந்தது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பது உங்கள் உடலோடு கட்டி போடப்பட்ட கருத்து அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வயது என்ன என்று கேட்டால் நீங்கள் இப்படி சிந்திக்க வேண்டும். நான் சில உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். என்னுடைய வயது பல கோடி ஆண்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வயது காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று கூறுவேன். எண்ணூல் இயற்றிய பிறகு நான் புரிந்து கொள்கிறேன், நான் உணர்கிறேன். என்னுடைய வயது காலங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் அந்த மூலத்திலிருந்து ஒவ்வொன்றும் எப்படி வெளிப்பட்டு விரிகிறது என்பதை உணர்ந்த பிறகு அதிலிருந்துதான் நான் வந்திருக்கிறேன், நானும் வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்த பிறகு ஆயுளை எப்படி வெறும் ஆண்டு கணக்கில் அடைத்து விட இயலும்? இதுதான் இறையை புரிந்து கொள்ளுதலும் பிறகு உணர்ந்து கொள்ளுதலும். இப்பொழுது உள்ள நடைமுறைகள், பக்தி நடைமுறைகள் இவ்வாறான புரிதல்களுக்கு தடையாக இருக்கின்றன. இப்பொழுதுள்ள பக்தி நடைமுறைகளில் இந்த கருத்துக்களே இல்லை. தேவைகளுக்காக விண்ணப்பம் எழுதுவதை தவிர இன்றுள்ள பக்தி நடைமுறைகளில் எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இறையியல் பக்திகளுக்கு ஆட்படுவதில்லை. இந்த பக்தி செயல்களுக்கு ஆட்படுபவர் இறைவன் அல்ல. அவன் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறான் என்பதனாலேயே அவனுடைய எல்லை அது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. கேட்பதை கொடுக்கிறான் என்பதற்காக கேட்பதை கொடுப்பவன் என்று அவனை புரிந்து கொள்ளக்கூடாது.
கேட்பவனும் அவனே, கொடுப்பவனும் அவனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ யாரிடம் கேட்கிறாயோ அவரே உன்னை கேட்க வைக்கிறார் என்பது ஒரு நிலை. நீ யாரிடம் கேட்கிறாயோ அவர் நீ கேட்காமலே உனக்கு வாழ்க்கை வழங்கியிருக்கிறாய் என்பது இன்னும் சற்று ஆழமான நிலை. நீ எதற்காக கேட்க வேண்டும்? நீ கேட்டாய் இவ்வளவும் நிகழ்ந்து கொண்டுள்ளன, நீ கேட்காமலேயே உனக்கானவை வழங்கப்படுகின்றனவே என்பது மூன்றாவது நிலை. கேட்பதற்கு எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் போக்கு படைத்தவரால் வகுக்கப்பட்டிருக்கிறது எனும்போது அந்த போக்கிலேயே இருந்து விடுவதுதானே சிறப்பு என்பது நான்காவது நிலை. இந்த நான்காவது நிலையில் ஆணவம் தணிந்து விடுகிறது. புரிகிறதா உங்களுக்கு? நான்காவது நிலையில் தான் ஆணவம் தனியும். முதல் நிலையில் நான் கேட்டேன், அவர் கொடுக்கிறார், அல்லது அவர் கொடுக்கவில்லை என்பதில் ஆணவம் ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது. நான், என்னுடையது, எனக்கானது என்பது தனித்தன்மைகளின் உச்சநிலை. அது அப்படித்தான் இருக்கும். யாவும் யாமே என்ற நிலையிலிருந்து வெளிப்படத் தொடங்கினோம். நமக்கு தனித்தனி இயல்புகள் அமைந்தன, பல்வேறு தனித்தன்மைகள் அமைந்தன, வடிவங்கள் அமைந்தன, தனித்தனி உருக்கள் அமைந்தன, சிந்தனை தனிப்பட்டதாக இருந்தது, தனித்தனி உடல்கள் கிடைத்தன, உணர்ச்சிகள் தனித்தன்மை வாய்ந்தவையாக இருந்தன. இது காலத்திற்கு அப்பாற்பட்ட, காலக்கணக்கிற்கு அப்பாற்பட்ட இந்த நீண்ட நெடிய பயணத்தில் இது எனது, இது எனது, இது எனது தனித்தன்மை, இது எனது தனிப்பட்ட ஒன்று என்ற நிலைகள் வளர்ச்சியடைந்து உச்சத்தை எட்டுகின்றன. எது வளர்ச்சி அடைகிறதோ அது உச்சத்தை எட்டும் அல்லவா? அதுதானே வளர்ச்சி. ஒன்று விரைவாக வளர்கிறது என்றால் அது விரைவாக உச்சத்தை தொடப்போகிறது என்றுதான் அதற்கு பொருள். ஒன்று பொறுமையாக வளர்கிறது என்றால் அது பொறுமையாக உச்சத்தை தொடும். வளர்ச்சி என்பதே வீழ்ச்சிக்கான விரைவுதானே. உச்சத்தை தொட்ட பிறகு தனியே தொடங்கும், பிறகு இறுதியில் வீழ்ந்து போகும். இந்த தனித்தன்மைகள் உச்சத்தை எட்டிய பிறகு அது தனிய வேண்டும். அது தனிந்துதான் ஆகும். இவ்வாறு தனியும் பொழுதுதான் நான் கேட்கிறேன், எனக்கு படைத்தவர் கொடுக்கிறார் என்ற நிலையிலிருந்து நான் கேட்கிறேன், அவர் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் எனக்கு பொருத்தமான வழங்கல்களை அவர் எப்பொழுதுமே வைத்திருப்பார். நான் கேட்பது பொருத்தமற்றது என்றால் அவர் எனக்கு மறுப்பார், பொருத்தமானது என்றால் வழங்குவார். சிலவற்றை நான் கேட்கவே இல்லை என்றாலும் வழங்குவார். எனக்கு எது பொருத்தம் என்பதை அவர் அறிவார் என்ற நிலை இந்த உணர்ச்சிகள் தனியும் பொழுது விளங்கும். அப்பொழுதுதான் அது விளங்கும். எனது, என்னுடைய என்ற கருத்தின் உச்சம் தனியும் பொழுது எனக்கு எது பொருத்தமோ அதை அவர் வழங்குவார் என்று தனியும். அடுத்ததாக நான் எவற்றையெல்லாம் கேட்கிறேனோ அவற்றையெல்லாம் கேட்கச் செய்வதே அவர்தானே. நான் என்று தனியே என்ன இருக்கிறது? அவர்தானே கேட்க செய்கிறார், அவர்தானே விரும்ப செய்கிறார். ஆகவே அவர் கொடுப்பார் தானே என்ற நிலை அமையும். இந்த நிலையில் தனித்தன்மைகள் நன்கு தணிந்து விட்டன.
தனித்தன்மைகள் அற்றுப்போகவில்லை. அற்றுப்போனால் அது மரணம். ஒரு வடிவம் இருந்தால் அதற்கென்று தனித்தன்மை இருக்கும். இந்த தனித்தன்மைகளின் நினைவுகள், உணர்ச்சிகள், அறிவு நிலைகள் ஆகியவையெல்லாம் எவ்வளவு தணிகின்றன என்பதில்தான் சிந்தனை வளர்ச்சியும் மூலத்தை நோக்கிய பயணமும் இருக்கிறது. எவ்வளவு தணிகின்றன. நான் எதை கேட்கிறேனோ அதை கேட்கச் செய்வதே அவர்தான் என்ற நிலைக்கு வர வேண்டும். இந்த நிலையை நேர்மையாகவும் வாய்ப்பிருந்தால் உண்மையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு பல கோரிக்கைகளை வைத்துவிட்டு அவ்வாறான உணர்ச்சி வயப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் அவர்தான் கேட்கச் செய்கிறார் என்றெல்லாம் கூறினால் அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. இறையியலின் பல்வேறு பரிமாணங்களை விளக்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல் என்ன என்றால், இது பல்வேறு படிநிலைகள் அடங்கியது. ஒவ்வொரு மனிதரும் அவரவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதேனும் ஒரு படிநிலையில் தான் இருப்பார். ஆனால் நான் இது 8வது படி என்று காட்டிவிட்டால் எல்லோருமே 8வது படிக்கு வந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்வார்கள். அல்லது நான் 7வது படியில் தான் இருக்கிறேன் என்று தன்னடக்கமாக கருதி கொள்வார்கள். உண்மையிலேயே எந்த படியில் இருக்கிறோம் என்பது யாருக்கு தெரியும்? சொல்பவருக்கு தெரியாது, கேட்பவர்களுக்கு தான் தெரியும். கேட்பவர்கள் அனைவருக்குமே தெரியும். நாம் இறையிடம் வேண்டுங்கள் என்று கூறுவது எந்த அடிப்படையில்? விருப்பம் எனப்படுவது உணர்வில் இருந்துதான் எழுகிறது. உங்களுடைய மனதில் இருந்துதான் விருப்பம் எழுகிறது. ஆசை வேறு, விருப்பம் வேறு. உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு எழுவது ஆசை. பிறர் செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் செய்ய வேண்டும் என்பது ஆசை. இவ்வாறு புறத்தூண்டல்கள் எல்லாம் இல்லாமல் உங்களுடைய சிந்தனையிலிருந்தே எது எழுகிறதோ, உங்களுடைய இயல்பிலிருந்தே எது எழுகிறதோ அது விருப்பம். அவை அந்த விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்று கூறுகிறோம். இது எவ்வளவோ ஆழமான செய்தி. உங்களுடைய இயல்பிலிருந்து எழுபவை அம்மையப்பரால் நிறைவேற்றப்படுகின்றன என்று நான் சொல்வது எப்படிப்பட்டது என்றால், நிலம் வறண்டு போய் தாவரங்கள் வதங்கிக் கொண்டிருந்தால் மழை வரும் என்பது போன்றது. இது அவ்வளவு பெரிய கண்டறிதலா? மிகவும் எளிமையானது, இயல்பானது, நிகழ்ந்து கொண்டே இருப்பது. நிலம் வறண்டு போய் தாவரங்கள் வதங்கி உயிர்கள் வாடினால் மழை வரும் என்பது ஒழுங்கு. அது வரம் அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். அது ஒழுங்கு. ஐம்பூதங்களில் வெப்பத்திற்கும் நீருக்கும் நிலத்திற்குமான உறவு முறையே அப்படிப்பட்டதுதான். தாவரங்களின் வாடல், தாவரங்களின் வறட்சி, இன்ன பிற உயிரினங்களின் ஏக்கம், இருத்தலை தக்க வைப்பதற்காக அவை மேற்கொள்ளும் போராட்டங்கள் ஆகியவை மழையை வர வைக்கும். இது ஒழுங்கு. இது ஒரு இலக்கணம், இது ஒரு கட்டமைப்பு. இது நிகழ்ந்தே தீரும். இது நிகழவில்லை என்றால் சூழலில் ஏதோ சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இடைநிறுத்தம். அது ஒரு இடைநிறுத்தம், அவ்வளவுதான். சூழல் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக வதங்க வேண்டி இருக்கிறது. சில உயிரின கூட்டம் அழிய வேண்டி இருக்கிறது. அது இடைநிறுத்தம். அந்த இடைநிறுத்தத்துக்கு பிறகு மீண்டும் மழை வரும். மழை வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கையில் வெயில் வரும் என்பது பெரிய கண்டறிதலா? வரும். நீர் மிகுதியினால் ஏற்படும் சிக்கல்கள், உயிரினங்களின் வகைமையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை வெப்பத்தை கொண்டு வரும். இது ஒழுங்கு. இந்த ஒழுங்கு இருப்பதனால் தானே இத்தனை கோடி ஆண்டுகளாக அல்லது பல நூறு கோடி ஆண்டுகளாக உயிரினம் வாழும் இடமாக இந்த புவி இருக்கிறது. ஆகவே மழை வேண்டும் என்று நீ விரும்பு, மழை வரும் என்று நான் சொல்வது எவ்வளவு எளிமையானது. இது உள்ளது. இப்படித்தான் பல கோடி ஆண்டுகளாக நிகழ்கின்றது.
இது ஒழுங்கு. இந்த ஒழுங்கிலிருந்து மழை வேண்டும் என்று விரும்பினால் மழை வரும். நான் கேட்டால் மழை வரும் பார்க்கிறாயா என்றால் வராது. இதுதான் ஒழுங்கிற்கும் ஒழுங்கிலிருந்து ஒரு வேண்டுதலை வைப்பதற்கும் உணர்ச்சி மேலிட வேண்டுதலை வைப்பதற்குமான வேறுபாடு. ஒருவர் நோயுற்று இருக்கிறார், அவர் நலம் அடைய வேண்டும் என்று சூழலில் உள்ளவர்கள் வேண்டுதல் இயல்பு. இது ஒழுங்கு. ஒரு காகம் அடிபட்டு கிடக்கிறது. அந்த காகம் வேண்டுதலில் வேட்டலில் தான் இருக்கிறது. மீண்டும் எழ வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்கிறது. இது இயல்பு. எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள இயல்பு. சிந்தனையில் அந்த இயல்பு உண்டு. இந்த இயல்பே ஒரு ஒழுங்குதான். இது ஒரு இலக்கணம். இது படுத்தால் எழ வேண்டும் என்பது இயல்பு. அப்படித்தான் காகங்கள் எழுகின்றன, அப்படித்தான் நரிகள் எழுகின்றன, அப்படித்தான் அடிபடும் எல்லா உயிரினங்களும் அல்லது நோயுறும் எல்லா உயிரினங்களும் எழுகின்றன. இது ஒழுங்கு. சில உயிரினங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றால் அதே உயிரினம் எவ்வளவு வேண்டினாலும் அல்லது எவ்வளவு விரும்பிக் கொண்டிருந்தாலும் அது எழுவதற்கு வாய்ப்பில்லை. அதுவும் ஒழுங்கு. அது புவிச்சூழலின் ஒழுங்கு. எழுந்தாலும் அது ஒழுங்கினால், எழவில்லை என்றாலும் அது ஒழுங்கினால். ஒரு தனிப்பட்ட உயிர் அல்லது தனிப்பட்ட உயிரினம் என்ன செய்ய வேண்டும்? இயல்பிலிருந்து எவற்றை வேண்ட வேண்டுமோ அவற்றை வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். உன்னுடைய இயல்பு என்ன? நான் விழுந்து விட்டேன், எழ வேண்டும் என்பதுதானே வேண்டு, விரும்பு. இதைத்தான் எல்லா உயிரினங்களும் செய்கின்றன. வேண்டுதலை கற்றுத்தருவது என்ன அவ்வளவு பெரிய வித்தையா? எல்லா உயிரினங்களுமே வேண்டுகின்றன. அடிபட்டு கிடக்கும் மாடு எழ வேண்டும் என்று விரும்புகிறது. மனிதர்களை காட்டிலும் விரைவாக அது எழுகிறது. ஏன்? அதற்கு எதிர்காலம் என்னாகுமோ என்ற அச்சமே இல்லை. எழ வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் உள்ளது. எழ வேண்டும், மீண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. இப்படித்தான் எல்லா உயிரினங்களும் தம்மை தகவமைத்துக் கொள்கின்றன, தம்முடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்கின்றன. இயல்பிலிருந்து எழும் விருப்பம் என்பது இப்படிப்பட்டது. இயல்பிலிருந்து எழும் விருப்பம் ஒழுங்கிலிருந்து எழும் கோரிக்கை. இந்த கட்டமைப்பு எந்த ஒழுங்கினால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டமைப்பிற்கான கோரிக்கை தான் ஒழுங்கிலிருந்து எழும் விருப்பம். மாறாக இந்த கட்டமைப்பையே சிதைப்பதற்கான கோரிக்கைகள் எல்லாம் விருப்பமே ஆகாது. ஒரு மனிதர் வேண்டுகிறார், அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது எனும்போது அவர் தன்னுடைய உணர்ச்சியை முன்னிலைப்படுத்துகிறாரா அல்லது தன்னுடைய புரிதல்களை முன்னிலைப்படுத்துகிறாரா என்று பகுத்தாய்ந்து வேண்டும் பொறுப்பு ஒவ்வொரு மனிதருக்குமே உண்டு. எதை கேட்டாலும் கொடுப்பவர் எப்படி இறைவனாக இருக்க இயலும்? இது ஒரு பெரிய கட்டமைப்பு, இது ஒரு ஒழுங்கு. இங்கு எண்ணற்ற இலக்கணங்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது. இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இலக்கணம் இருக்கிறது. இந்த கட்டமைப்பில் உங்களுடைய இருத்தலுக்காக நீங்கள் ஒன்றை வேண்டுகிறீர்கள் என்றால் அது உடனே வழங்கப்படும். அது வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். உங்கள் இருத்தலுக்காக அல்லது உங்கள் இயல்பிலிருந்து நீங்கள் வேண்டினால் அது கிடைக்கும். எது கிடைக்கவில்லையோ அது உங்கள் இயல்புக்கு மாறானது. அதை நீங்கள் ஏற்காமல் இருப்பதனால் எந்த சிக்கலும் யாருக்கும் இல்லை. உங்களுக்கு ஒன்று வழங்கப்படவில்லை என்றால் அது உங்கள் இயல்புக்கு மாறானது. அவ்வளவுதான். அவருக்கு கிடைத்திருக்கிறதே, இவருக்கு கிடைத்திருக்கிறதே, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ கேட்டுக்கொண்டே இரு. அவருக்கு கிடைத்திருப்பது உனக்கு கிடைக்க வேண்டாம். இதுதானே இயல்பு. ஒருவருக்கும் ஒரு தனி இயல்பு உண்டு. இந்த வேண்டுதலின் 4 நிலைகளில் தனித்தன்மைகள், தனிமனித இருத்தல் ஆகியவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும்.
உங்களுக்கு இல்லை என்றாலும் அது அம்மையப்பருக்கு உண்டு. ஆகவே நான் என்ற ஆணவத்தின் உச்சம் தணிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை மூலத்தின் மீச்சிறு துளிதான் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மீச்சிறு துளிதான் யாவுமாக இருக்கிறது என்ற பொறுப்புடனும் புரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய பொறுப்பு! வாழ்க்கையின் தேவைகளை இந்த பொறுப்பிலிருந்து புரிந்து கொண்டால் உங்களுக்கு எவை பொருத்தமானவையோ அவை கிடைத்துக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு இயல்பாக எவையெல்லாம் அமைய வேண்டுமோ அவையெல்லாம் அமைந்து கொண்டே இருக்கும். ஒரு நிலைக்கு பிறகு நீங்கள் வேண்ட வேண்டிய தேவையே இருக்காது. நீங்கள் வேண்டவே மாட்டீர்கள். வேண்டுதல் குறைந்து போகும். நான் என்னுடைய இருத்தலுக்காக இவற்றையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற தேவையே இல்லை. என்னை இருத்தி வைத்திருப்பவர் என்னுடைய இயல்புகளை அறிவார். என்னுடைய இயல்புகளுக்கு எவையெல்லாம் பொருந்துமோ அவற்றை அவரே வழங்குவார். நான் வாழ மட்டுமே வந்திருக்கிறேன் என்ற நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது அந்த ஆணவம், நான் என்ற ஆணவம் நன்கு தணிந்த நிலை. அது அழியாது. அது அழிந்தால் வாழ்க்கையே இல்லை. மரணத்துக்கு பிறகும் அது அழியுமா என்று யாருக்கு தெரியும்? யாவும் யாமே என்ற நிலையை அடைந்து விடுதல் எண் நிலைகளில் 8வது நிலை. அது அடக்கம் என்ற நிலை. அந்த அடக்கம் என்ற நிலை சிவநிலை. சிவநிலை எய்துதல் என்பது மீண்டும் மூலத்திலேயே சென்று ஒடுங்கி விடுதல். அது சிவநிலை. அது யாருக்கு அமையும் அல்லது அமையுமா என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது மூலம் மட்டுமே அதை அறியும். உடலில் வாழும் வரை இந்த ஆணவம் என்ற கருத்தினை எவ்வளவு தணிக்க இயலும் என்பதுதான் பொறுப்பு. ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று கருதுவது பொறுப்பின்மை என்றால், மூலத்திலிருந்து தனித்தன்மைகள் வெளிப்படுவதே படைப்பிற்காகத்தானே. இல்லையென்றால் படைப்பே இல்லாமல் யாவும் சிவமே என்று இருந்து விடலாம். அப்படி இல்லை. வெளிப்பாடுகள் நிகழ்கின்றன. இந்த வெளிப்பாடுகளின் உச்சம் தணிய வேண்டும். தணிதல் தான் பண்பட்ட வாழ்க்கை. அதுதான் இறையை ஒப்புக்கொண்ட வாழ்க்கை. இறையை உணரும் வாழ்க்கையாக கூட அது இல்லாமல் போகலாம். ஆனால் இறையை ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் அல்லவா? கோரிக்கைகள் அல்லது வேண்டுதல்கள் இயல்புக்கு மாறானவையாக இருந்தால் இறையை ஒப்புக்கொள்ளவில்லை என்று பொருள். ஏன் இதை சொல்கிறேன்? மாறுபாடான கோரிக்கைகளை வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இயல்பிலிருந்து விலக துடிக்கிறீர்கள். எவர் ஒருவர் இயல்பிலிருந்து விலக துடிக்கிறாரோ அவர் படைத்தவரின் ஒழுங்கை கேள்வி கேட்கிறார். படைத்தவரின் ஒழுங்கை குலைக்க முற்படுகிறார். அதுவே தண்டனைக்குரியது. இங்கு ஒழுங்கை குலைப்பதற்கென்று எவர் எதை செய்தாலும் அது கண்டிக்கப்படும், தண்டிக்கப்படும் அல்லது அழிக்கப்படும். ஒழுங்கை குலைக்க வாய்ப்பே இல்லை. ஒழுங்கை குலைப்பதற்கு மனிதர்கள் முற்படுகையில் ஊழி ஏவப்படுகிறது. சில உயிரினங்கள் நிலைத்து வாழ்வதும் சில உயிரினங்கள் ஒரு நிலைக்கு பிறகு முற்றிலும் துடைத்தழிக்கப்படுவதும் ஒழுங்குதான். இந்த உயிரினம் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்துவிட்டது என்றால் அந்த உயிரினங்கள் அழிக்கப்படுகின்றன. இதில் அந்த உயிரினங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஈசல்கள் பிறக்கின்றன. சூழல் குளிர்ச்சி அடையும் போது ஈசல்கள் பிறக்கின்றன. வெக்கை மிகும் போது ஈசல்கள் அழிந்து போகின்றன. எதற்கு படைத்தாய், எதற்கு அழிக்கிறாய் என்று ஈசல்கள் கேட்பதில்லை. ஆனால் இதை வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் கேட்பார்கள். இதற்கு ஏன் படைக்க வேண்டும், இதற்கு ஏன் அழிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். இந்த கேள்விகளுக்கு அப்பால் உள்ளது உண்மை. உனக்கு என்ன? இது ஒரு ஒழுங்கு. அந்த உயிரினம் என்ன வினைகளை ஆற்ற வேண்டுமோ அவற்றை ஆற்றிவிட்டது. சூழல் மாற்றம் அடைந்த பிறகு அந்த உயிரினம் இங்கு பொருத்தமற்றது, அதை நான் அழிக்கிறேன், மீண்டும் படைப்பேன். உனக்கு என்ன என்பதுதான் கருத்து. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அம்மையப்பருக்கு பரிவு, கருணை
ஆகியவையெல்லாம் இல்லை. இறையை அதன் மூலத்திலிருந்து உணர்ந்து கொண்ட பிறகு மனித உணர்ச்சிகளை இறை மீது ஏற்றுவதற்கு மனம் ஒப்பாது. பரிவு, கருணை ஆகியவையெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு, பிற உயிரினங்களுக்கும் உண்டு. அவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? சிவத்திலிருந்து தான் வருகின்றன. சிவத்திலிருந்து தான் பரிவு வருகிறது, சிவத்திலிருந்து தான் கருணை வருகிறது. ஆனால் இவையெல்லாம் உணர்ச்சி வெளிப்பாடுகள். இந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள் சிவத்தை ஆட்படுத்துவனவா? அதுதான் கேள்வி. சிவத்தை இந்த பரிவு ஆட்படுத்துமா? ஐயோ என்னை மரணம் கவ்வுகிறதே என்று அழும் ஒவ்வொருவருக்குமே பரிவு காட்டினால் இங்கு யாருமே இறந்து போக மாட்டார்கள். யாருமே இறந்து, பரிவுக்கு இறைவன் ஆட்பட்டு விட்டால் இங்கு மரணமே இருக்காது, எதுவுமே இருக்காது. பரிவுக்கு ஆட்படுவதல்ல இறை. பரிவு என்ற உணர்ச்சி தூண்டலின் வழியாக தன்னை நோக்கி ஈர்ப்பதுதான் இறை. ஒரு சூழலில் தாவரங்கள் வாடுவதை கண்டு நீ பரிவு கொள்கிறாயா? உனக்குள் ஒரு உணர்ச்சி எழுகிறதா? இந்த உணர்ச்சியில் இருந்து நீ இந்த தாவரங்கள் செழித்து வாழ வேண்டும் என்று விரும்பு. அந்த விருப்பத்தில் நீ இறைவனை அடைகிறாய். வதங்க வைத்ததே அவன்தானே. நீ யாரிடம் கோரிக்கை வைக்கிறாயோ அவன்தான் வாட வைத்தான். வாடுவதில் தாவரத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை, உனக்கு சிக்கல் இருக்கிறது. அது மேன்மையான குணம்தான், உண்மையிலேயே அது மேன்மையான குணம். ஆனால் நீ ஏன் இந்த உணர்ச்சி நிலைக்கு வந்தாய் என்றால், ஐயோ இப்படி வாடுகிறது என்பதற்காக நீ அதற்கு தண்ணீர் ஊற்றினால் நீ விருப்பத்திற்குள் வருகிறாய். அந்த உணர்ச்சியோடு நீ நின்று விடாமல் நீர் ஊற்றுகிறாயா அல்லது மழை வேண்டும் என்று வேண்டுகிறாயா? இப்பொழுது நீ இறைவுடன் உரையாடுகிறாய். உன் பரிவுக்கு அவர் இப்பொழுது ஆட்படவில்லை. இந்த இயல்பு நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? இந்த ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? அதற்கு அவர் ஆட்படுவார். இதுதான் வேறுபாடு. பரிவுக்கு ஆட்படுவதல்ல. பரிவு என்ற உணர்ச்சி தூண்டலின் வழியாக நீ முன்வைக்கும் கோரிக்கை ஒழுங்கை நிலைநாட்டுவதாக இருந்தால் உடனடியாக அது நிறைவேற்றப்படும். இது மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் இவ்வாறு கோரிக்கைகளை சிந்தனையில் வைக்கின்றன, அவை நிறைவேற்றப்படுகின்றன. அதனால்தான் இது ஒழுங்குடன் இருக்கிறது. இந்த புவிச்சூழல் ஒழுங்குடன் இருக்கிறது. பேரண்டம் ஏன் எப்படி ஒரு ஒழுங்குடன் தொடர்ந்து செயல்படுகிறது? சிந்தனை இந்த ஒழுங்கை பாதுகாக்கிறது. ஆகாயம் என்றால் என்ன? சிந்தனையின் ஒரு நிலை அது. ஆகாயம் என்பதுதான் சிந்தனையின் ஒரு நிலை. மனமே ஆகாயம் என்று நாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகாயமும் மனமும் ஒன்று. ஆகாயம்தான் மனம். உயிரினங்களிலிருந்து சிந்தனை வெளிப்படுகிறது. இந்த சிந்தனை மனதை எட்டுகிறது. இந்த சிந்தனைதான் கோள்களை, மீன்களை, பிற பொருட்களை ஓர் ஒழுங்கில் வைத்திருக்கிறது. எப்பொருட்கள் எங்கு இருக்க வேண்டும், எவ்வாறு அவை செயல்பட வேண்டும் என்பது ஒழுங்குதானே, இலக்கணம் தானே. இந்த ஒட்டுமொத்த ஒழுங்கையும் எது கட்டி வைத்திருக்கிறது? சிந்தனை கட்டி வைத்திருக்கிறது. ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டால், அல்லது ஒன்று சுழல்வது நின்றுவிட்டால், அல்லது ஒன்று புள்ளியில் ஒடுங்கிவிட்டால் என்ன ஆகும்? எது வேண்டுமானாலும் ஆகும். அவ்வாறு நிகழ்வனமும் உண்டு, நிகழாதனமும் உண்டு. உயிரின கூட்டம் வாழும் இந்த புவி இதே ஒழுங்குடன் நிலைப்பதற்கு எது அடிப்படை? இந்த புவியின் விருப்பம் அடிப்படை. இந்த புவியின் விருப்பம் என்பது என்ன? நான் என் இயல்பில் நிலை பெற விரும்புகிறேன் என்பதுதான் புவியின் விருப்பம். இதுதான் இயல்பிலிருந்து விருப்பத்தை வெளிப்படுத்து என்பது என்னும் கருத்து. வேண்டும் என்பதையெல்லாம் கேட்கக்கூடாது, இயல்பிலிருந்து கேள். ஏனென்றால் இயல்புதான் ஒழுங்கை நிலைநாட்டுகிறது. ஒழுங்கை குலைக்கும் வகையில் கோரிக்கைகளை வைத்தால் அவை வழங்கப்படுவதில்லை. இதை புரிந்து கொண்டால் ஒரு நிலைக்கு பிறகு உங்களிடம் கோரிக்கைகளே இருக்காது. ஒழுங்கு படைக்கப்பட்டிருக்கிறது.
ஒழுங்கு நிலைநாட்டப்படுகிறது. நான் கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன? அவர் எதை கொடுக்கிறார்? ஒழுங்கை கொடுக்கிறார். அவரே ஒழுங்கை படைத்திருக்கிறார். இந்த ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வேறு நான் கேட்க வேண்டுமா? அதை அவர் அறிவார் என்று இருத்தல் அந்த 4வது நிலை. இந்த படிநிலைகளை உங்களுக்கு விளக்குவதற்கான காரணம் என்னவென்றால், இறையை உணர்தல் அல்லது இறையை புரிந்து கொள்ளுதல் என்பது தனி மனிதருக்கு உள்ள பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு தனி மனித பொறுப்பு அது. அது பக்தி அல்ல. ஒரு மனிதராக எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பது. இந்த தனி மனித பொறுப்பு என்பது உங்களுடைய தொழில், அடையாளம், குடும்பம் பொறுத்தது அல்ல. அந்த பொறுப்பை பற்றி நான் பேசவில்லை. ஒரு மனிதராக, ஒரு சிந்தனையின் வளர்ச்சி நிலையாக நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கு சென்று ஒடுங்குவதுதான் உன் போக்கு. இந்த போக்கில் ஒவ்வொரு படிநிலையிலும் நீ உன் இயல்புகளின்படிதான் வாழ்ந்திருக்கிறாய். இயல்பு சிதைந்த பொழுதெல்லாம் நீயும் சிதைந்திருக்கிறாய். ஆகவே இந்த பிறவியில் உன்னுடைய இந்த நிலையில் இயல்புடன் இருக்க பழகு. இயல்பு மட்டுமே வேண்டும். நான் இயல்பாக இருக்கிறேன் என்று விரும்பு என்ற பொறுப்பு வேண்டும். இந்த பொறுப்பு தான் இறையை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையே. பக்தி வழி இவற்றுக்கு மாறாக இருக்கிறது. இன்றைய பக்தி நெறி, பக்தி வழி கோரிக்கைகள் வைப்பதை பற்றி அதிகம் கற்றுக் கொடுக்கிறது. குறுக்கு வழிகளை காட்டுகிறது. அங்கு இறை என்ற கருத்தே இல்லை. பேராசைகளுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து அந்த பேராசைகளை அடைவதற்கான வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைய நிலையில் பக்தி உங்களுக்கு இறையை அறிமுகப்படுத்தாது. பக்திக்கும் இறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுகிறோம். அது இன்றைய நிலை. எதிர்காலத்தில் மாறலாம். மனிதர்களுக்கு பக்தி வேண்டும். அது கூடாத உணர்ச்சி இல்லை. அது ஒரு உணர்ச்சி. அது வேண்டும். அது ஒரு தூண்டுதல். வணங்குதல், வழிபடுதல், மாலையிடுதல், விளக்கேற்றுதல், இவையெல்லாம் உணர்ச்சியின் வெளிப்பாடுகள் தான். ஆனால் இது அம்மையப்பர் எதுவுமே செய்யாது. இது எதுவுமே செய்யாது. இதற்கு ஆட்படுவதாக இருந்தால் இந்த புவி அழிந்து போகும். எல்லோரும் விளக்கேற்றிய பொழுதே பல சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்திருக்க வேண்டும். இது எதுவுமே செய்யாது. இது ஒரு உணர்ச்சி. இது ஒருவரை ஏமாற்றிக் கொள்வதற்கும் அல்லது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்குமான ஒரு பக்தி சடங்கு. இவற்றை செய்யக்கூடாது என்பதல்ல. இது ஒரு தூண்டல். இந்த தூண்டல் வழியாக நீ உள்ளே வருகிறாயா அல்லது தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறாயா? நீ தூண்டிக்கொண்டே இருந்தால் ஆட்படுவதற்கு நான் உன்னுடைய சக மனிதர் அல்ல. நான் யாவுமாக இருக்கும் இறை. என்னை நீ தூண்ட இயலாது. தூண்டி எதையும் இங்கு பெற இயலாது. தூண்டல் என்பது உன் அறிவின் ஒரு நிலை. அதுதான் முதல் வாயில். அதன் வழியாக நீ உள்ளே வராமல் வாயிலில் நின்று கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் நீ வெளியே நின்று கதவை தட்டுவாய். என்ன என்று கேட்கும் பொழுது சில கோரிக்கைகளை வைப்பாய். வானத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் கொட்டுவேன், சென்று விடுவாய், உள்ளே வரமாட்டாய் என்றால் அதற்கு நான் ஆட்பட மாட்டேன் என்பதுதான் இறைநிலை. இறையியலை புரிந்து கொள்வது ஒரு மனித பொறுப்பு. அது அனைவருக்கும் வாய்க்காது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எவருக்கு வாய்க்கிறதோ அவருக்கு அது ஒரு பொறுப்பு. அவர் அந்த பொறுப்புடன் இருக்கிறார் என்று பொருள். அதற்கு எவர் இறையியலை புரிந்து கொள்கிறாரோ அவர் பொறுப்புடன் தான் இருக்கிறார். பொறுப்புடன் இல்லை என்றால் இறையியல் புரியாது. இறையியல் என்ற கருத்தை இப்படிப்பட்ட விளக்கங்களாக சமூகத்தில் முன்வைக்க இயலுமா? ஒரு சிலர் எதிரில் பேசுவதை அப்படியே ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் பேச இயலுமா? ஒருவேளை பேசினால் இது புரியுமா? புரியாது. ஏன்? இது அவர்களுக்கு தேவையே இல்லை. இறை என்றால் சக்தி பெருக்கம், சக்கரங்களை எழுப்புதல்,
சுழற்றுதல், கண்ணை மூடினாலும் ஏதோ ஒன்றை பார்த்தல் என்ற அளவிற்கு அந்த கருத்துகள் சிதைக்கப்பட்டு விட்டன. ஆசைகள், பேராசைகள், குறுக்கு வழிகளுக்கான களமாக இறை என்ற கருத்து சிதைக்கப்பட்டு விட்டது. நாம் இவ்வாறான எதிர்பார்ப்புகள் இல்லா நிலையில், இவ்வாறான உணர்ச்சி தூண்டல்கள் அற்ற நிலையிலிருந்துதான் இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறோம். நாம் அடிப்படையில் வினையாற்ற வேண்டும். வினை எனப்படுவது விளைவு நோக்கா செய்கை. நாம் ஏற்கனவே வினை நலம் என்ற உரை பற்றியிருக்கிறோம். வினை எனப்படுவது விளைவு நோக்கா செய்கை. ஒரு குறிப்பிட்ட விளைவிற்காக இதை செய்கிறேன் என்று நோக்காமல் எதையாவது நீங்கள் செய்தால் அது வினை. அப்படி எதையாவது செய்கிறீர்களா? அப்படி செய்வதற்கு வருமா என்று நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். வினை எனப்படுவது விளைவு நோக்க செய்கை. விளைவு வேண்டாம் என்பதற்காக செய்வதல்ல வினை, விளைவை நோக்காமல் செய்வது. இது ஒரு இன்றியமையா கருத்து, மிகவும் இன்றியமையா கருத்து. உங்களுடைய வாழ்வியல் நெறிக்கும் இது இன்றியமையா கருத்து. இந்த பேரண்டத்தையும் சிவசக்தியின் விரிவையும் பெருக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கும் இது இன்றியமையா கருத்து. விளைவு நோக்கா செய்கை வினை எனப்படும் என்றால், ஒன்று நிகழ்கிறது, இது நிகழ்வதற்கு எவ்விதமான புறத்தூண்டலும் இல்லை, தானே நிகழ்கிறது. இவ்வாறு அது நிகழ்ந்த பிறகும் நிகழும் போதும் அந்த நிகழ்விலிருந்து எண்ணற்ற விளைவுகள் வெளிப்படுகின்றன. ஒன்று நிகழ்கிறது, அதன் விளைவுகள் எண்ணற்றவையாக உள்ளன. எண்ணற்றவை, அதாவது எண் அற்றவை, எண்களால் வரையறுக்க வாய்ப்பில்லை, எண்ணே அற்றவை, அதுதான் எண்ணற்றவை என்பது. எண்ணிக்கையில் அடங்காதவை என்பது வேறு. எண்ணிக்கை உண்டு, ஆனால் அதை அடக்க இயலவில்லை என்பது எண்ணிக்கையில் அடங்காத தன்மை. எண் அற்றவை என்பது அதற்கு முந்தைய நிலை. எண் அற்றவை, எண்ணே இல்லை, இன்னும் எண்ணே பிறக்கவில்லை, எண்கள் பிறக்கவில்லை, எண்களால் அளக்க இயலாது. ஒன்று நிகழ்கிறது, அந்த நிகழ்வின் வெளிப்பாடுகளை, விளைவுகளை கணக்கிட இயலவில்லை என்று பொருள், அல்லது கணக்கே இல்லை, எண்ணற்றவையாக உள்ளன. இது வினை. இதுதான் வினையுடைய ஆதி. இந்த நிகழ்வை புறத்திலிருந்து எதுவும் தூண்டவில்லை, அது தானே தன்னை நிகழ்த்திக் கொள்கிறது. ஒரு நிகழ்வை தானே நிகழ்த்திக் கொள்கிறது. இந்த நிகழ்விலிருந்து எண்ணற்றவை விளைகின்றன. ஒவ்வொரு விளைவும் வினையாற்றுகிறது. ஒவ்வொரு விளைவிலிருந்தும் எண்ணற்றவை விளைகின்றன. அவற்றிலிருந்து விளைபவற்றிலிருந்து பல எண்ணற்றவை விளைகின்றன. இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் ஏதோ ஒரு புள்ளியில்தான் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். நான் உரையாற்றுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இப்பொழுது நான் உரையாற்றுவது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலிருந்து எண்ணற்றவை விளைகின்றன. எங்கே விளைகின்றன? உங்களுக்குள் விளைந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் விளைகிறது என்று உங்களாலும் அறுதியிட்டு கூற இயலாது, என்னாலும் அறுதியிட்டு கூற இயலாது. அதே போல இது மட்டும்தான் விளைய வேண்டும் என்று நான் நோக்கக்கூடாது, நீங்களும் நோக்கக்கூடாது. அதுதான் விளைவு நோக்காமை. இவ்வாறு விளைவு நோக்காமல் நான் வினையாற்றும் போது உண்மை வெளிப்படுகிறது. ஏனென்றால் உண்மை எனப்படுவது என்ன? விளைவு நோக்கா சொற்கள் உண்மையானவை, விளைவு நோக்கா செயல்கள் உண்மையானவை. விளைவு நோக்காமைதான் வினை. விளைவு நோக்கா சொற்கள் தான் உண்மையானவை. உண்மை என்ற மூலத்திலிருந்து வினை பிறக்கிறது. இதுதான் வினை.
மூலமாகிய அம்மையப்பருக்கு என்ன விளைவு நோக்கம் இருக்கிறது? எது விளைய வேண்டும் என்று நோக்கம் இருக்கிறதா? இல்லை. நோக்கம் இல்லை என்பதற்காக எதுவுமே விளையாமல் இருக்கின்றனவா? எண்ணற்றவை விளைகின்றன. அந்த எண்ணற்றவற்றிலிருந்து எண்ணில் அடங்காதவை விளைந்து கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணில் அடங்காதவையிலிருந்து பல எண்ணிக்கைகளும் விளைகின்றன. அந்த எண்ணிக்கைகள் மீண்டும் குறுக்கமடைகின்றன. குறுக்கமடையும் எண்ணிக்கைகள் அடக்கமடைகின்றன. அடக்கமடைக்கும் எண்ணிக்கைகள் மீண்டும் மூலத்தில் ஒடுங்குகின்றன. இது இடையறா நிகழ்வு. இவை யாவுமே வினைகள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏதேனும் ஒன்று நிகழ்கிறதா? இல்லை. இதுதான் விளைவு நோக்காமை. விளைவு நோக்கத்திற்கானதல்ல. இவ்வாறு நோக்காத அனைத்துமே வினைகளாகின்றன. நான் என்ற ஆணவம் வினையாற்றும். அவ்வாறு அது வினையாற்றுகிறதே, அதுதான் கண்மம். நான் என்ற கருத்து வினையாற்றுகையில் அது கண்மமாகிவிடுகிறது. அதுதான் கண்மம், இரண்டாவது நிலை. வினையே கண்மம். நான் என்ற கருத்து எழும்பொழுதே அது வினைப்பாடாகிவிடுகிறது. நான் எழுந்து என்ன செய்கிறது? வினையாற்றுகிறது. அதன் வினையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விளைவை அது நோக்குவதே இல்லை. எண்ணற்றவை இருக்கின்றன. எண்ணற்றவை விளைந்து கொண்டே இருக்கின்றன. இது வினையாற்றிக் கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் இந்த பேரண்டமே பிறக்கிறது. நீங்கள் கதிரவனை பாருங்கள். கதிரவனிலிருந்து வரும் வெப்பம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்று நீங்களே ஒரு பட்டியலை எழுதுங்கள். 1000 விளைவுகளை நீங்கள் பட்டியலிட்டால் நீங்கள் பட்டியலிடாத பல கோடி விளைவுகள் இருக்கின்றன. ஒரு மழை பொழியும் பொழுது என்னென்ன நிகழ்கின்றன என்று பட்டியலிட்டால் இந்த பட்டியலில் வர வாய்ப்பே அற்ற எண்ணற்ற விளைவுகள் ஒவ்வொரு மழையின் போதும் இருக்கின்றன. கதிரவனும் மழையும் வினையாற்றுகின்றன. இவற்றின் வினையிலிருந்து எவ்வளவு விளைவுகள் இருக்கின்றன என்பதை அளக்க இயலாது. இதுதான் வினை. அப்படி இவை வினையாற்றுவதனால்தான் இந்த பேரண்டம் ஒழுங்கில் இருக்கிறது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். வினைகளால் தான் ஒழுங்கு காக்கப்படுகிறது. விளைவு நோக்கினால் ஒழுங்கு சிதையும். புவிக்கு விளைவு நோக்குதல் இருந்தால் ஒழுங்கு சிதையும். புவி ஒரு சில குறிப்பிட்ட உயிரினங்களுக்காக செயல்பட்டால் புவி சிதறி போகும். அதிக நீரில் வாழும் உயிரினங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று ஒருவேளை புவி கருதி நீர் பெருக்கத்தை நிகழ்த்திக் கொண்டே இருந்தால் புவி சிதறி போகும். புவி வினையாற்றுகிறது. இந்த வினையிலிருந்து எண்ணற்ற உயிரினங்கள் வெளிப்படுகின்றன. எண்ணிலடங்கா உயிரினங்கள் வெளிப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு உயிரினமும் வினையாற்றுகின்றது. அதிலிருந்து எண்ணிலடங்கா விளைவுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் ஒழுங்கு. இதுதான் கண்மம். வினையாற்றுதல் தான் கண்மம். நான் என்ற கருத்து வினையாற்றும் பொழுது கண்மமாகிறது. ஆணவம் இப்படித்தான் கண்மமாகிறது. மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? வினையாற்ற வேண்டும். கதிரவனைப் போல், மழையைப் போல், புவியைப் போல் மனிதர்களால் வினையாற்ற இயலுமா? இயலாது. ஏனென்றால் மனிதர்களுக்கு ஆணவம் வளர்ச்சி அடைந்து விடுகிறது. அது உச்சத்தில் அல்லவா இருக்கிறது. விளைவே நோக்காமல் வினையாற்ற இயலாது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எந்த உயிரினமும் விளைவு நோக்காமல் வினையாற்றாது. ஆனால் விளைவு நோக்குதலை எந்த அளவு அவை தணிக்கின்றன? நுண்ணுயிரிகள் வினையாற்றுதலில் சிறப்பானவை. அவை விளைவு நோக்காது.
விளைவு நோக்குகின்றன என்பதும் உண்மைதான். ஆனால் மிக 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 குறைந்த அளவுக்கு விளைவு நோக்குபவைதான் நுண்ணுயிரிகள். அவை ஒரு சூழல் அமைவில் அமைந்து அந்த நுண்ணுயிரிகள் பிறந்து பெருக்கமடைந்து கொண்டே இருக்கும். தாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக எதையுமே அது செய்யாது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அடிப்படையான பாடம் உங்களுக்கு. முதல் உயிரின கூட்டம் அதுதான், ஓரறிவு கொண்டது. தம்முடைய இருத்தலுக்காக நுண்ணுயிர்கள் எதையுமே செய்யாது. சூழல் அமைந்தால் இருக்கும், சூழல் சிதைந்தால் தானும் சிதையும். இது வினையின் சிறந்த நிலை. நான் நுண்ணுயிரியாக இருந்த பொழுது சூழலால் அமைக்கப்பட்டேன், சூழலால் சிதைக்கப்பட்டேன். நான் வினையாற்றினேன். என்னுடைய வினையிலிருந்து எண்ணற்ற விளைவுகள் இருந்தன. அவற்றின் மீது எனக்கு எந்த பிடிப்பும் கட்டுப்பாடும் இல்லை என்பதுதான் நுண்ணுயிரி நிலை. ஒரு பழத்தை நுண்ணுயிரிகள் சிதைக்கின்றன. பழம் நுண்ணுயிரிகள் வாழும் சூழலுக்கு ஆட்படும் பொழுதுதான் அவை பெருகுகின்றன. சிதைத்த பிறகு சூழல் மாற்றமடைகிறது, நுண்ணுயிரிகளும் சிதைந்து போகின்றன. அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிரிகள் சிதைந்து போகின்றன. தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக எந்த பழத்தையும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே நுண்ணுயிரிகள் வைத்திருக்கின்றனவா? எந்த அளவு அழுகச் செய்கின்றனவோ அந்த அளவுக்கு அவை அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த நுண்ணுயிரி வகைமை அழிகிறது. தான் அழிவோம் என்ற அக்கறை அவற்றுக்கு இல்லை. இதை நான் இங்கு குறிப்பிட காரணம், நீங்களும் நானும் அந்த நிலையில் இருந்துதான் இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே இது நமக்கு புதிதல்ல. இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்காக வினையாற்றாத நிலை நுண்ணுயிரிகளுக்கு உண்டு. இதன் அடுத்த நிலையான தாவரங்கள் இருத்தலை தக்க வைப்பதற்காக வினையாற்றும். ஆனால் இருத்தலை தக்க வைக்கும் வேட்கை அவற்றுக்கு மிகவும் குறைவு. தாவரங்கள் வினையாற்றிக் கொண்டே இருக்கும். அதாவது விளைவு நோக்காமல் செயல்படும் தன்மை தாவரங்களுக்கு மிகுதி. அசைவனவற்றுக்கு விளைவு நோக்குதல் மிகுதி. இதுதான் வேறுபாடு. ஒரு உயிரினம் அசையா நிலையிலிருந்து அசையும் நிலைக்கு வளர்ச்சி அடைவதே விளைவு நோக்குதலுக்காகத்தான். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தாவரம் சங்கமமாகிறது? ஏன் அசையாதன அசைவனமாகின்றன? விளைவு நோக்கு. இதுவரை நீ விளைவு நோக்காமல் வாழ்ந்தாய், அல்லது மிக குறைவாக விளைவு நோக்கி வாழ்ந்தாய். இப்பொழுது விளைவு நோக்கு, விளைவு நோக்கி வாழ். இதுதான் எல்லா அசைவன உயிரினங்களுக்குமான அடிப்படை. மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மனிதர்கள் நுண்ணுயிரிகளாக இருந்தவர்கள், தாவரமாக இருந்தவர்கள், ஓநாயாக இருந்தவர்கள், கழுதை புலியாக இருந்தவர்கள், மீன்களாக இருந்தவர்கள். இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இவை யாவற்றையும் உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும். இவை யாவற்றையும் உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும். இந்த யாவற்றையும் உள்வாங்கிய நிலை எதற்கானது? வினையாற்றி வினை ஒழிந்து மீண்டும் மூலத்தை நோக்கி பயணிப்பதற்கானது. என் இருத்தலே பெரிது என்பதற்காக மேய்ந்து கொண்டிருக்கும் மான் குட்டிகளின் கழுத்தை கடித்தாய், முட்டைகளை கவர்ந்து சென்றாய், குஞ்சுகளை கொத்தி தின்றாய், விதைகளை பொறுக்கி தின்றாய், கொத்தி தின்றாய். இவை எல்லாமே விளைவு நோக்குதல். அதேவேளை ஒரு மான் குட்டியை சிறுத்தை கவ்வி இழுப்பது எவ்வளவு பெரிய வினை!
சிறுத்தை கவ்வி இழுக்கவில்லை என்றால் புல்வெளியே இருக்காது, தாவரமே இருக்காது, மான்களே இருக்கும். மயில் முட்டைகளை நரிகள் தூக்கி செல்லவில்லை என்றால் மயில்கள் பெருகி போகும், பயிர்கள் இருக்காது, பல உயிரினங்கள் இருக்காது. இந்த உயிரினங்கள் வினையாற்றுகின்றனவா அல்லது வினை ஆற்றவில்லையா? அவை வினைதான் ஆற்றுகின்றன. அவற்றை ஓர் உணர்ச்சி அல்லது அறிவு தூண்டுகிறது. அது என்ன? பசி, இருத்தலை தக்க வைத்துக்கொள் என்ற அறிவு அல்லது உணர்ச்சி தூண்டுகிறது. இந்த தூண்டலுக்கு ஆட்பட்டு அவை பல செயல்களில் ஈடுபடுகின்றன அல்லவா? இவ்வாறு அவை செயல்படுகையில் எவ்வளவு விளைவுகள் இருக்கின்றன. ஒரு காகமோ சிட்டுக்குருவியோ தேன் சிட்டோ தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு வினையாற்றுகிறது. அறிந்து செய்கிறதா நான் வினையாற்றுகிறேன் என்று தேன் சிட்டுகள் அறிந்துள்ளனவா? இல்லை. இருத்தலுக்காக இயல்பின்படி அவை வாழ்கின்றன. இயல்பின்படி வாழ்தல், ஒழுங்கில் வாழ்தல், ஒரு கட்டமைப்பில் வாழ்தல். இதுதான் கட்டமைப்பு என்பது எங்கே இருக்கிறது? சிந்தனையில் உள்ள இயல்பில் இருக்கிறது. இயல்பின்படி வாழ்தல். மரக்கிளைகளை முறிக்க வேண்டும் என்பது யானையின் இயல்பு. காடுகளுக்கு மரக்கிளைகளை முறிக்கும் உயிரினம் தேவை. யானை தன் இயல்பில் இருந்து வினையாற்றுகிறது. அது எண்ணற்ற விளைவுகளை கொடுக்கிறது. அந்த வினைகள் எண்ணற்ற விளைவுகளை கொடுக்கின்றன. அந்த வினைகளால் காடு என்ற கட்டமைப்பு பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் பறவைகளும் யானைகளும் விதைகளை பரவ செய்கின்றன என்பதை மட்டுமே பாதுகாப்பு என்று கருதுகிறீர்கள். கிளைகளை முறிப்பதும் குருத்துகளை சிதைப்பதும் வன பாதுகாப்பு தான். அதுவும் ஒழுங்குதான். விதைகளை பெருகச் செய்வது மட்டுமே பாதுகாப்பு என்றால் வனம் மட்டுமே இருக்கும், எந்த உயிரினமும் இருக்காது. அடர்ந்த காடுகள் புவியில் மிகுதியாக பெருக்கமடைந்தால் மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. இருப்பிட சிக்கல் அல்ல, மூச்சு காற்றே சிக்கலாகும். அடர்ந்த காடுகள் இயல்புக்கு மாறான வகையில் பெருகிவிட்டால் மனிதர்களால் மூச்சு விட இயலாது. பல உயிரினங்களுக்கு மூச்சு காற்று சிக்கலாகும். அதுவும் ஒழுங்கு குலைவுதான். எது எவ்வளவு இருக்க வேண்டும், எது எங்கே இருக்க வேண்டும், எது எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒழுங்கு. அது ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுங்கினுள் வாழும் உயிரின கூட்டம் தம்முடைய இயல்புகள் தூண்டுவதால் செயல்படுகின்றன. அந்த செயல்பாடுகள் யாவும் வினைகள் ஆகின்றன. அதாவது விளைவு நோக்காதவை ஆகின்றன. அதது அதன் இயல்பில் இருக்கும் பொழுது அது வினையாற்றுகிறது. இவற்றில் நுண்ணுயிரிகள் விளைவு நோக்காதவை, தாவரங்கள் மிக குறைவாக விளைவு நோக்குபவை, அசைவன சற்று கூடுதலாக விளைவு நோக்குபவை. இந்த 3 நிலைகளிலும் இருந்துவிட்டு வந்திருக்கும் மனிதர்கள் இவற்றை உள்வாங்கி இருக்க வேண்டும், உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்கிறேன். இதன் பொருள் என்ன? நீ விளைவு நோக்காமல் இரு, மிக குறைவாக விளைவு நோக்கு, ஒரு சிலவற்றில் சற்று கூடுதலாக விளைவு நோக்கு. இந்த 3ம் உன்னிடம் உள்ளது. இந்த 3ம் இருந்தால்தான் நீ மனித இயல்பில் இருக்கிறாய். எல்லா செயல்களையுமே விளைவு சார்ந்தவையாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் மனித பிறவிக்கு வரவில்லை. இன்னும் அந்த பிறவிக்கு வரவில்லை. ஒரு மானை வேங்கை எப்படி வேட்டையாடுகிறதோ அப்படித்தான் இப்பொழுதும் இருக்கிறீர்கள். ஒரு மான் தாவரங்களை எப்படி கடிக்கிறதோ அப்படித்தான் இருக்கிறீர்கள். எனக்கு பசிக்கிறது, நான் கடிக்கிறேன். எனக்கு பசிக்கிறது, முட்டைகளை கவர்ந்து செல்கிறேன். அவ்வளவுதான். வேற என்ன இருக்கிறது? அந்த உயிரினம் கூட விளைவுகளை பற்றி சிந்திப்பதே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம், சுற்றத்தாருடைய எதிர்காலம் ஆகிய விளைவுகளை பற்றி கணக்கிடுகிறீர்கள். ஆகவே அந்த உயிரினம் தன் இயல்பில் இருந்து இருத்தலுக்காக செய்யும் வினையை விட நீங்கள் செய்வது வேறுபடுகிறது. இது வேறு, அது வேறு.
கண்மம் வினையாற்றுதலே என்று நாம் கூறும்போது இந்த கருத்துக்களை எல்லாம் கூறுகிறோம். இவை எல்லாமே கண்மம். கண்மம் இல்லாத வாழ்க்கை இல்லை. பொத்தாம் பொதுவாக ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றில் மூன்றையும் கடந்து விட்டேன் என்று யாராவது கூறினால் மூன்றை பற்றியும் தெரியவில்லை என்று பொருள். மூன்றை எப்படி கடப்பது? மூன்றை ஏன் கடக்க வேண்டும்? ஏன் வழங்கப்பட்டன? மூன்று வாழ்க்கைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. வினையாற்றுங்கள், வினைகளை மிகுவித்துக் கொண்டே இருங்கள் என்பதுதான் மனித பக்குவ நிலை. அதாவது விளைவு நோக்காமல் செய்யும் செயல்களை மிகுவித்துக் கொண்டே இருங்கள். ஒன்றை செய்கிறீர்கள், அதை செய்வதற்கு உங்களுக்கு சில தூண்டல்கள் இருக்கும். உணர்ச்சிகள் உங்களை தூண்டும், அறிவு உங்களை தூண்டும், நினைவு பதிவுகள் உங்களை தூண்டும், தேவைகள் உங்களை தூண்டும். இது இயல்பு, இதுவும் இயல்புதான். ஆனால் எது உங்களை தூண்டுகிறதோ அதன் பொருட்டு மட்டும்தான் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தீர்கள் என்றால் உங்கள் சிந்தனை வளர்ச்சி அடையவில்லை. நீங்கள் கண்மத்தில் இறுகி போய் கிடக்கிறீர்கள். கண்மத்தில் இறுகி கிடக்கிறீர்கள். நான் இதை செய்கிறேன், இதிலிருந்து எனக்கு இது வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறீர்கள். இந்த பிடிவாதம் தான் பற்று. வாழ வேண்டும் என்பது விருப்பம். ஆனால் நான் வாழும் பொழுது இதை செய்கிறேன், இதிலிருந்து இது வேண்டும், அது வேண்டும் என்று பிடிவாதம் காட்டுவதுதான் பற்று. அதன் பற்றி கிடப்பது. வினையே கண்மம் எனும் போது எல்லோருமே கண்ம வழியில் தான் இருக்கிறோம். ஆனால் வினையாற்றுகிறோமா அல்லது விளைவு நோக்குகிறோமா? எவ்வளவு விளைவு நோக்குகிறோம்? ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் வெற்றியா தோல்வியா, இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, யார் என்ன சொல்கிறார்கள், எவ்விதமான மதிப்பீடுகள் முன்வைக்கப்படுகின்றன என்ற அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்தால் நீங்கள் வினையாற்றுகிறீர்கள். அப்படியெல்லாம் அக்கறை இல்லாமல் இருந்தால் அந்த செயல் உருப்பெறாது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் இன்னும் படைப்பின் ஒழுங்கை புரிந்து கொள்ளவில்லை. உண்மை என்னவென்றால், நீங்கள் வினையாற்றும் பொழுது எது வெளிப்படுகிறதோ அதுவே உலகின் நேர்த்தியான வெளிப்பாடு. அதைப் போல இன்னொருவர் செய்யவே இயலாது. இதில் வெற்றி தோல்விக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மதிப்பீடுகளுக்கெல்லாம் இது அப்பாற்பட்டது. எவரும் இதை மதிப்பிடுவதற்கு அருகதையற்றவர். நீ விளைவு நோக்காமல் எதை செய்கிறாயோ அதுவே நேர்த்தியானது. நீ விளைவு நோக்காமல் எதையேனும் செய்யும் பொழுது அது உன் இயல்பிலிருந்து வெளிப்படுகிறது. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டுவதைப் போல அது உன் இயல்பில் இருக்கிறது. இவ்வாறான கூடுகளை நான் கட்டுவதை பற்றி பல பறவைகள் பாராட்ட வேண்டும் அல்லது மனிதர்கள் இதை படம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் தூக்கணாங்குருவிக்கு இல்லை. அதற்கு ஒரு நோக்கம்தான் உண்டு. தன்னுடைய உறைவிடம், தன் குஞ்சுகளின் உறைவிடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கம்தான். அந்த ஒரு நோக்கத்திற்காக அது செயல்படுகிறது. ஆனால் அதிலிருந்து எவ்வளவு விளைவுகள் இருக்கின்றன, எண்ணற்ற விளைவுகள் ஒவ்வொரு பறவை கூட்டிலிருந்து விளைகின்றன. அந்த விளைவுகளை எல்லாம் அந்த பறவை அறியாது. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்ட வேண்டும் என்றால் அது சில வகையான தாவரங்களின் வேர்களையும் நார்களையும் எடுத்து வர வேண்டும். அந்த தாவரங்கள் தூக்கணாங்குருவி என்ற இனத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அறிமுகமாக வேண்டும். அடுத்ததாக இந்த தாவரங்களில் எந்த பருவத்தில் நார் வெளிப்படும், எந்த பருவத்தில் வேர் அருந்து வரும் என்பது தெரிய வேண்டும். இவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து எங்கு கூடு கட்டுவது என்பது குறித்த மிக தெளிவான புரிதல்கள் வேண்டும். அதற்கு ஒவ்வொரு மரத்தை பற்றிய அறிதலும் அந்த குருவிக்கு வேண்டும். நீர்நிலைக்கு பக்கத்தில் இருந்தால் என்ன வகையான விளைவுகள் ஏற்படும், அங்கு சூழல் எப்படி இருக்கும், வறண்ட பகுதி என்றால் சூழல் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரிய வேண்டும்.
அதன் பிறகு அங்கு வாழும் பூச்சிகள், பிற வேட்டை விலங்குகள் எப்படிப்பட்டவை என்று தெரிய வேண்டும். இவ்வளவு அறிதல்களும் இருந்தால்தான் ஒரு தூக்கணாங்குருவி ஒரு கூட்டை கட்டும். இவ்வாறு அது கட்டுவதற்கென்று ஆழமான நுட்பமான பொறியியல் தகவல்கள் அதற்கு வேண்டும். அவையெல்லாம் அந்த குருவிகளின் நினைவில் இருக்கின்றன, அதாவது இயல்பிலேயே இருக்கின்றன. ஒரு குருவி கூடு கட்டுகையில் அது அந்த காட்டின் சூழலை நன்கு புரிந்து கொள்கிறது, அந்த காட்டின் தாவரங்களை அது அறிந்து கொள்கிறது, உள்வாங்கிக் கொள்கிறது. அந்த குருவியை பொறுத்தவரை என் உறைவிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம். ஆனால் அது இந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு தகவல்களை, எவ்வளவு அறிதல்களை, புரிதல்களை உள்வாங்கி இருக்கிறது என்பதை அது அறியாது. இதுதான் வினை. இதை நிகழ்த்துவது யார்? அந்த குருவியா? அல்ல. இதை அம்மையப்பர் நிகழ்த்துகிறார். சிவம் எனும் சிந்தனை இதை நிகழ்த்துகிறது. அந்த சிந்தனையில் தூக்கணாங்குருவிக்கின்ற இயல்புகளில் இவ்வளவு தகவல்களும் இருக்கின்றன, இவ்வளவு விளைவுகளும் இருக்கின்றன. இந்த விளைவுகளை அந்த குருவி அறியாது. அதற்கு ஒரு நோக்கம். ஆனால் அந்த ஒரு நோக்கத்திற்காக அது செயல்படுகையில் இவ்வளவு விளைவுகள் இருக்கின்றன, இன்னும் எண்ணிலடங்காத விளைவுகள் இருக்கின்றன. மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அல்லது தூண்டலுக்காக ஒரு செயலை செய்வது குற்றமல்ல, அதுவும் இயல்புதான். ஆனால் அந்த ஒன்றிற்காக மட்டுமே செய்வேன் என்ற பிடிவாதம் பிடித்தால் நீ தூக்கணாங்குருவியாகவும் இல்லை, நுண்ணுயிரியாகவும் இல்லை, மரமாகவும் இல்லை. ஏனென்றால் இந்த பிடிவாதம் எந்த உயிரினத்திடமும் இருந்ததில்லை. குஞ்சுகள் பொரித்து குஞ்சுகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து விட்டன. அந்த தூக்கணாங்குருவி குடும்பம் அங்கிருந்து புறப்படுகிறது. செல்லும் பொழுது கூட்டை சிதைத்து விட்டு செல்வதில்லை, அப்படியே விட்டுவிட்டுத்தான் செல்கின்றது. கரையான்கள் மிகப்பெரிய புற்று கட்டுகின்றன. பருவநிலை மாற்றமடைந்த பிறகு அவையெல்லாம் அங்கிருந்து வெளியேறுகின்றன அல்லது அழிந்து, மிக பெரும்பான்மையாக அவையெல்லாம் அழிந்து போகின்றன. தன்னுடைய இனம் அழிவதற்கு முன்பு தான் கட்டிய புற்றை அவையெல்லாம் சிதைப்பதில்லை. ஆனால் மனிதர்கள் செய்கிறார்கள். எனக்கு வேண்டும் என்றால் கட்டுவேன், அது பிறருக்கு பயன்படும் என்றால், அது பிறருக்கானது என்றால் சிதைப்பேன் என்பது மனிதர்களிடம் உள்ளது. இது வினை அல்ல, இது அகந்தை. மனிதர்கள் வினையாற்ற வேண்டும். விளைவை பற்றிய, இருத்தலை பற்றிய அக்கறையே இல்லாமல் நுண்ணுயிரியைப் போலவும் வினையாற்ற வேண்டும். இருத்தலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை விளைவுகளை நோக்க வேண்டாம் என்று மரம் தாவரமாகவும் வினையாற்ற வேண்டும். உணர்ச்சி தூண்டலுக்கு ஆட்பட்டு அசைவன போலவும் வினையாற்ற வேண்டும். எப்படி வினையாற்றினாலும் ஒரு குறிப்பிட்ட விளைவுக்காக திட்டமிடுதல், குறிப்பிட்ட விளைவிற்காக மதிப்பிடுதல் என்பது மனிதர்களுடைய அகந்தை அல்லது செருக்குதானே தவிர அது உண்மையான கண்மம் அல்ல. கண்மத்தின் உண்மையான நிலை எனப்படுவது வினை புரிதல். கண்மம் ஒழுங்குகளை நிலைநாட்டுகிறது, அதுவே வினைகளை ஆக்குகிறது. ஆகவே நீங்கள் இறை என்ற மூலத்தின் ஒரு வெளிப்பாடு என்பதை ஒப்புக்கொண்டு நம்மை போன்ற வெளிப்பாடுகள் யாவும் ஒழுங்கில் இருக்கின்றன. அந்த ஒழுங்கு இயல்பினால் காக்கப்படுகிறது. ஒழுங்கு, இயல்பு ஆகியவை எல்லாமே கண்மம் எனும் வினைகளால் வெளிப்படுவனதான். ஆகவே நாம் வினையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், விளைவுகளுக்காக இயங்கக்கூடாது. புறத்தூண்டல்கள் ஒரு தொடக்கம் அல்லது ஒரு வாயில், அவ்வளவுதானே அன்றி அது நம்முடைய எல்லையோ இலக்கோ அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தூண்டல் இல்லா நிகழ்ச்சியே வினை என்க என்பது நாம் ஏற்கனவே உணர்ந்து பதிவு செய்த மறைமொழி. தூண்டல் இல்லா நிகழ்ச்சி, அதுதான் வினை. மூலம் எவ்வித தூண்டலும் இல்லாமல் தான் தன்னை வெளிப்படுத்துகிறது.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு ஆழமான நிலையில் தூண்டல் இல்லாமலே வினையாற்றுகிறீர்கள் என்றால் இறைக்கு மிக நெருக்கமாக சென்று விட்டீர்கள் என்று பொருள். நான் பலமுறை 2 பாடங்களிலும் கூறியிருக்கிறேன். உணர்ச்சி, அறிவு ஆகியவையெல்லாம் உங்களை தூண்டும். அது நீங்கள் வினையாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு தொடக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அது குற்றம் அல்ல என்றும் கூறுகிறேன். அது இயல்பு என்றும் கூறுகிறேன். ஆனால் மனிதர்கள் குருவிகளோ பறவைகளோ தாவரங்களோ அல்ல, அவர்கள் மனிதர்கள். அவர்கள் தூண்டல் இல்லாமலே வினையாற்ற முடியும், செயலாற்ற முடியும். யாரும் வந்து கேட்காமல், யாரும் உங்களை தூண்டாமல், உங்களுடைய சிந்தனையிலிருந்தே நீங்கள் செயலாற்ற இயலும். இதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், இது இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்கள் செயலாற்றினால் அது இன்னும் சிறப்பு. அது இறைக்கு மிக நெருக்கமான இயல்பு. ஏனென்றால் இறை என்பது என்ன? யாரும் தூண்டி அது தன்னை வெளிப்படுத்தவில்லை. தானே தன்வினை ஆற்றுதல் இறை. மனிதர்களுக்கு இறைக்கு நெருக்கமான இயல்புகள் உண்டு. இறையை நெருங்கிச் செல்லும் இயல்புகள் மனிதர்களுக்கு உண்டு. ஆகவே மனிதர்கள் தூண்டல் இல்லாமலேயே வினையாற்றுவதற்கு, செயல்படுவதற்கு விரும்ப வேண்டும். அந்த இயல்பு உங்களிடம் உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆணவம் எவ்வாறு தன்னை தனித்தன்மைகளுடன் வெளிப்படுத்துகிறது என்ற போக்கில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் வினைகளால் ஆவன. வினைகள்தான் நிகழ்ச்சிகள். தூண்டல் இல்லாத நிகழ்ச்சிகள்தான் வினைகள். இந்த வினைகளைத்தான் நாம் கண்மம் என்ற கருத்தால் அழைக்கிறோம். மனிதர்கள் ஆணவத்தின் உச்ச நிலையை அடைந்தவர்கள், அல்லது நான் என்ற கருத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள். இந்த உச்சம் தணிந்து நான் மீச்சிறு துளியே என்ற நிலைக்கு வந்து மீச்சிறு துளியாகிய நானே இந்த பேரண்டமாக விரிந்திருக்கிறேன் என்ற நிலையை உணர்வதற்கு மனிதர்களுக்கு வாய்ப்புண்டு. அந்த தகைமை மனிதர்களுக்கு உண்டு. இது ஆணவம் என்ற உச்சத்திலிருந்து தன்னை தனித்துக் கொள்ளும் பாங்கு. இதுவே யாவும் யாமே என்ற சிவப்பண்பை நோக்கி அழைத்துச் செல்லும் பண்பு. இதைத்தான் அன்பு என்றும் அன்பே சிவம் என்றும் நாம் வழங்கி வருகிறோம். நான் மீச்சிறு துளியே, மீச்சிறு துளியாகிய நானே யாவும் என்பதுதான் அன்பு. இதுதான் அன்பே சிவம் எனும் மறைமொழியின் விளக்கம். அல்லது அன்பே சிவம் என்ற மறைமொழியின் ஒரு சாரமான கருத்து இதுவே. இரண்டாவது நிலையாகிய கன்மம் மனிதர்களுக்கு அவர்களுடைய முந்தைய பிறவிகள் மற்றும் முந்தைய நிலைகளிலிருந்து தொடர்ந்து வருவது. மனிதர்களால் விளைவே நோக்காமல் வாழவும் இயலும், விளைவு நோக்கி வாழவும் இயலும், விளைவுகளை பொருட்படுத்தாமல் வினையாற்றி வாழவும் இயலும். இந்த மூன்றுமே மனிதர்களுக்கு வாய்ப்புள்ள நிலைகள். இந்த மூன்றையும் உள்ளடக்கி வினையாற்றிக் கொண்டே இருக்கையில் நீங்கள் கண்மத்தையும் தணிக்கிறீர்கள். ஆணவம், கண்மம் ஆகிய இரண்டும் மனிதர்களுக்கு தணிய வேண்டும். அவை அழியாது, ஆனால் தணிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் பாடத்தின் கருத்து. பாடம் முடிந்தது. நாளை சந்திப்போம். இறையியல் வகுப்பின் 3வது பாடமாகிய மாயை அடுத்த காணொளி பதிவில் வெளியாகும். நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும்,
செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.